Yes. Hi, hello, வணக்கம் champions. This is your Premila ma'am and இன்னைக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு செஷனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். That is none other than your problems from your question sets from some basic concepts of chemistry, structure of atom and solutions. Yes, இந்த 3 சாப்டர்ல இருந்துமே நான் கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட 300+ questions இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் 70+ previous year questions because அவ்வளவுதான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 70+ previous year questions and the remaining are sample questions. ஸோ ஓவர் 300 to 350+ questions இன்னைக்கு நம்ம இந்த ஒரு செஷன்ல மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செஷன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு நீட்டுக்கான ஒவ்வொரு சாப்டரையும் படிச்சிருக்கீங்க. பட் அந்த சாப்டரை மட்டும் படிச்சா பத்தாது. அந்த சாப்டர்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான், எப்படி உனக்கு கொஸ்டின் கேட்பா அண்ட் அதை நீ எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உனக்கு தேவை. பிகாஸ் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் உங்களால கொஸ்டின் பேப்பர் எந்த லெவல்ல வந்தாலும் பீட் ஹார்ட், பீட் ஈஸி, பீட் மாடரேட், எந்த லெவல்ல வந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டைம்குள்ள உன்னால கொஸ்டினை வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஆல்சோ ஐ வுட் சே for each problem உனக்கு just 40-50 seconds தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, நீ கட 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 கடன் பயாலஜி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரிக்கு வந்தேன்னா உனக்கு just 40-50 seconds தான் உன்னோட கெமிஸ்ட்ரி பார்ட்டுக்கு மிச்சம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீ வந்துட்டு சூப்பரா ஈஸியா எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டூ திஸ் ப்ராக்டிஸ். ஸோ இந்த வீக்ல இருந்து எவ்ரி வீக் சண்டே உனக்கு இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷன் நம்ம வேதாந்து ஸ்டேட் போர்ட் தமிழ் சேனல்ல நடக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ கைஸ் அட்டெண்ட் திஸ் செஷன் வித்தவுட் ஃபெயில். ஏன்னா இந்த ஒரு செஷன் சண்டே நடக்கக்கூடிய இந்த ஒரு செஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்டான செஷன், அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த செஷன். இந்த செஷன்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணேன்னா ஈஸியா கெமிஸ்ட்ரியில 180+ உன்னால எடுக்க முடியும். ஸோ எஸ் மை டியர், without wasting any time, let's get started. But session-க்கு போறதுக்கு முன்னாடி I would like to tell you that yes, நம்மளோட Vedantu Learning Center which is in தாம்பரம், அங்க இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock எக்ஸ்பர்ட் நீட் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ எல்லாரும் அதை வந்து கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த கவுன்சிலிங்க்கு போறது வழியா உங்களால ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எப்படி உங்களோட நீட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீட் ப்ராக்டிஸை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஆல்சோ தீஸ் ஆர் ஆல் இந்தியாஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ல தமிழ்நாட்டில் வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல மட்டுமே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் டாப் ரேங்கர்ஸ், ஆல் இந்தியா ரேங்கர்ஸ் மட்டும்தான் இங்க காமிச்சிருக்கோம். பட் இதை தவிர்த்து நல்ல மார்க் வாங்கி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போக போறவங்களும் நிறைய பேர் நம்ம வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ல இருந்து இருக்காங்க. ஸோ எஸ் மை டியர், நம்ம வேதாந்து ஆஃப்லைன் சென்டர் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல இருக்கு. யூ கைஸ் ஷுட் செக் இட் அவுட். நீ ஆஃப்லைன் கிளாஸுக்கு போனோம், பீட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், பீட் நீட் ஆர் ஜேஇ கோர்சஸ், நீ ஆஃப்லைன் கோர்ஸுக்கு போனோம், ஆஃப்லைன் கிளாஸுக்கு போனோம்ங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன்னா தென் கண்டிப்பா நம்மளோட வேதாந்து ஆஃப்லைன் சென்டரை செக் பண்ணி பாரு. பிகாஸ் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல உங்களால இந்தியாவில் உள்ள டாப் டீச்சர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். டெடிகேட்டடான மென்டர்ஸ் நீங்க படிக்கிறீங்களா இல்லையா, எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கறத பாத்துக்கிறதுக்காகவே இருப்பாங்க. 3-way doubt support system, smart clickers, high-tech classes and 100% fee refund if there is no improvement in your marks. இது எல்லாமே வேதாந்து மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குது. So this is like a bumper offer. யாராவது ஆஃப்லைன் சென்டர் ஜாயின் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா then for sure check it out with our Vedantu's Learning Center. Seats ரொம்ப சீக்கிரமா fill ஆயிட்டு இருக்கு கண்ணா. So if you want a seat, sure then சீக்கிரமாவே உன்னோட சீட்டை ஃபில் பண்ணிக்கோ. பிகாஸ் மேக்ஸ் இந்த மந்த் வரைக்கும் தான் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ சீக்கிரமா போய் உன்னோட சீட்டை ஃபில் பண்ணிக்கோ. ஆல்சோ நீ நீட் ரிப்பீட்டரா இருந்தேன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ்க்காகவே IVSAT அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வேதாந்து சைட்ல இருந்து தராங்க. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுறது மூலியமா பேஸ்ட் ஆன் your marks up to 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ எஸ் மை டியர், இதையும் செக் பண்ணி பாருங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நீட் கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எங்கெங்க நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டா லிங்க்
டீமினல் பேட்சுக்கான லிங்க் அண்ட் நம்மளோட கோர்சஸ்க்கான டேட்டா லிங்க் பிளஸ் நம்மளோட ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ்ல ஒரு சில ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு லைக் 10,000 ஆஃப் 20,000 ஆஃப் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஆஃபர்ஸ்க்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிளா இருக்கும் கண்டிப்பா உன்னோட ஃபீஸ்ல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து குறையிற மாதிரி இருக்கும் சரியா சோ ப்ளீஸ் டூ செக் இட் அவுட் மை டியர் ப்ளீஸ் டூ செக் இட் அவுட் இது உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ ஷால் வி ஸ்டார்ட் மை டியர் ஷால் வி ஸ்டார்ட் நம்ம இப்போ சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ எல்லாரும் தயாரா இருக்கீங்களா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா குவிக்கா ஒரு ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டு பார்ப்போம் குவிக் மை டியர் யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க யாரெல்லாம் செஷனுக்கு ரெடியா இருக்கீங்களோ ஒரு குட்டி ஹார்ட்டை சீக்கிரமா தட்டி விடு பாப்போம் எஸ் ஹைரா இஸ் ரெடி சிவதர்ஷினி இஸ் ரெடி வெரி குட் ஹாய் விஜயராணி வேற 2 பேர் தான் ரெடியா இருக்காங்களா क्वेश्चन பிராக்டிஸ் பண்ண வாட் அபவுட் அதர்ஸ் சி உனக்கு இது வரைக்கும் நீ கொஸ்டினே பிராக்டிஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல சரியா ஐயோ மேம் இது டெஸ்டா மேம் அப்படின்னு நினைச்சு நீ பயப்பட வேணாம் திஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட் சரியா சோ உனக்கு இது டெஸ்ட் அது இதுலாம் நீ நினைச்சு பயப்படவே வேணாம் இது ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் செஷன் தான் உனக்கு அந்த கொஸ்டின் தெரியலைன்னா நான் உனக்கு சொல்லி தருவேன் சோ நீ கவலையே பட வேணாம் ஓகே Yes, Vijayarani, super Dakana, Nisharaj, wonderful. So, Shivadarshini, Haira, Nisharaj, Vijayarani, எல்லாருமே தயாரா இருக்கீங்க. So happy to see this, my dear. So happy to see this. So yes, நம்ம இப்போ some basic concepts of chemistry அப்படிங்கிற பார்ட்ல இருக்கக்கூடிய practice questions பார்த்துட்டு then previous year questions-க்கு போறோம். பட் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்ட்டையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த செஷனை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்சிமம் ஷேர் பண்ணு பிகாஸ் சண்டேவா இருந்துட்டு நம்மளோட கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ஐ வாண்ட் திஸ் செஷன் டு பி ஷேர்ட் வித் மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் என்ன காரணம்னா நிறைய பேருக்கு இது போய் சேரும்போ நிறைய பேர் இந்த செஷனை வந்து பார்க்கும்போ உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லைக் ஓகே இத்தனை பேர் வந்துட்டு ஆன்சர் பண்றாங்க அப்ப நானும் ஆன்சர் பண்ணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உனக்கு வரும் சோ அதனால சீக்கிரமா குடுன்னு எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்பவே ஜாயின் பண்ண சொல்லுங்க சண்டே தானே எல்லாம் நல்லா கறி சாதமும் இல்ல ஃபேவரட்டான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா தூங்கிட்டு இருப்பாங்க சோ குடு கடகடான்னு எல்லாரையும் வர சொல்லுங்க ஜம் ஜமால்னு சொல்லி நம்ம கொஸ்டின்ஸா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் எஸ் ஹாய் ஒபிக்ஸ்டோ வெல்கம் ஆன் போர்ட் மை டியர் எஸ் சொல்லிட்டீங்களா ஷேர் பண்ணிட்டீங்களா செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா Shall we, my dear? Yes. Okay, Dakana. சரி செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்தே ஸ்டார்ட் பண்றேன் இவரை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் he is the founder of Disney இவரோட பேர் தான் வால்ட் டிஸ்னி இவர் என்ன சொன்னாரு தெரியுமா எல்லா ட்ரீம்ஸும் லைக் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா கனவையும் நீ உண்மையாக மாத்தலாம் பட் நீ அதை உண்மையா மாத்தணும்னா அதுக்கு தேவையான தைரியம் உன்கிட்ட இருக்கணும் இப்போ டிஸ்னி அந்த காலத்துல அவரு மிக்கி மவுஸ் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் உருவாக்குவாரா ஆர் அது சக்சஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு அவருக்கு தெரியல பட் he had that courage to bring through it இனிஷியலா அவருக்கு நிறைய தடங்கள் இருந்துச்சு இருந்தாலும் he break through all of those அவரு கரேஜஸா நான் கண்டிப்பா இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட மிக்கி மவுஸ உருவாக்குனாரு அண்ட் அந்த மிக்கி மவுஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட டிஸ்னி அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் ஐடென்டிபிகேஷனாவே இருக்கு கரெக்டா சோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில நீ நீட்டை கிளியர் பண்ணி டாக்டர் ஆகணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நீ நினைச்சா மட்டும் பத்தாது அதற்கான தைரியம் உன்கிட்ட இருக்கணும் எஸ் அந்த தைரியத்தை மட்டும் நீ வச்சுட்டு எஸ் நான் நீட்டை கிளியர் பண்ண போறேன் அதுக்காக ஒர்க் பண்ண போறேன் இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்றாலும் நான் நீட்டை கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தேன்னா கண்டிப்பா உன் பேருக்கு முன்னாடியும் டாக்டர்
உன் பேருக்கு பின்னாடியும் MBBS MD அப்படிங்கிற டைட்டில்ஸ் வந்துரும். பட் அவரு சொன்ன மாதிரி அதற்கு நீ தைரியமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீ வெளியில வரணும். பிகாஸ் எப்ப நீ ரொம்ப கம்ஃபர்டபிளா ஒரு ரூம்குள்ள இருக்கேன், 3 நேரம் வீட்டுல இருந்து சாப்பாடு தராங்கப்பா, நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா டிவி பாக்குறேன், நல்லா போன் பாக்குறேன் அப்படின்னு இருந்தேன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீ வெளியவே வர நினைக்க மாட்ட. ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் நெவர் கம்ஃபர்டபிள் இன் லைஃப். நீ எப்பெல்லாம் உன் லைஃப்ல கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண மாட்டேங்கிறியோ அப்பதான் உன்னால எந்த எக்ஸாமா இருந்தாலும் அதை கிளியர் பண்ண முடியும், வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும். எஸ், ஓகே மை டியர். சோ நான் சொன்ன மாதிரி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட பேசிக் क्वेश्चंस தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். And yes, we will start with the very first question of the day. இது உன்னோட சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஓட NCERT ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन. NCERT ல இன்ட்ரோடக்ஷன் பேஜ்லயே இந்த கான்செப்ட் கொடுத்திருப்பான். சோ சொல்லு பாப்போம். Which of the following is a chemical fertilizer? இதுல எது ஒரு chemical fertilizer? குயிக்கா சொல்லு பாப்போம். Obexto, Deepika, Vidya, Vijayarani, Shivadarshini. What is the answer, my dear? What is the answer? Hi, Kirtana. Yes. Vijayarani, Yuria சொல்லிருக்காங்க. மத்தவங்க please answer. Shivadarshini, Yuria. Very good, my dear. So, இங்க யூரியா is actually a chemical fertilizer. But அதே மாதிரி சோடியம் நைட்ரேட், அமோனியம் சல்ஃபேட் இது எல்லாமே கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தான். அதனால all of these is the right answer. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Using the rules for significant figures. ஓகே, உனக்கு significant figures நீ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல படிச்சிருவ. சோ அதனால நான் significant figures கான்செப்டுக்குள்ள போல. Okay, we will straight away go into the main concept. சரியா? significant figures நமக்கு வேணா, நம்ம laws of chemical combination ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? சோ இந்த क्वेश्चனை நான் மறைக்கிறதுனால I'll hide. நீங்க இந்த क्वेश्चனை ஃபுல்லா வாசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Amongst the following statement, that which was not proposed by Dalton was. This is option A, B, C. Yes, C and D. யோசிச்சு இதுல எந்த ஆப்ஷனை வந்துட்டு டால்டன் சொல்லல, டால்டன் ப்ரொபோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். Quick, my dear. I need every one of you to answer this without fail. So எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சீக்கிரமா ஆன்சர் பண்ண பாப்போம். Vidya, Shivadarshini, Obexto, Kirtana, Vijayarani, Deepika. Quick, my dear. Quickly answer this question. Quick-ஆ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. Vijayarani C, Shivadarshini C. Okay, very good, my dear. Yes, the correct answer for this question is, நான் முன்ன சம் பேசிக் கான்செப்ட்ஸ் நடத்தும் போதே உன்கிட்ட சொல்லியிருந்தேன், டால்டன்ஸ் லால நம்மளோட பேசிக் 3 laws of masses, அதாவது law of conservation of mass, law of definite proportion, law of multiple proportion, இந்த மூணுத்தையுமே டால்டன் கவர் பண்றாரு. டால்டன் கேஸஸ் பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அப்போ இந்த 4 ஆப்ஷன்லயும் தேர்ட் ஆப்ஷன்ல பார்த்தேன்னா, when gases combine or reproduce in a chemical reaction, they do in a simple ratio by volume அப்படின்னு ஒரு gaseous law-வை கொடுத்திருக்காங்க. கரெக்டா? எஸ், கே லோசாக்கோட லாவை கொடுத்திருக்காங்க. சோ
நமக்கு என்ன தெரியும், டால்டன்ஸ் லால கேஸ பத்தி நம்ம பேசவே மாட்டோம்னு தெரியும். அதனால the correct answer is absolutely option C, my dear. Option C is the right answer. Very good, very good, very good. Hi Srimati. So yes, அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. This is a very good question. இந்த question வந்துட்டு உனக்கு once again law of chemical combination பேஸ் பண்ண question தான். யோசிச்சு இங்க கொடுத்திருக்க கூடிய எக்ஸாம்பிள், அதாவது KClO3 ஆக்சிஜன் அண்ட் KCl பேஸ் பண்ண இந்த இல்லஸ்ட்ரேஷன் எந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் எந்த லா பேஸ் பண்ணி வருது அப்படிங்கறத நீங்க சொல்லணும். குவிக்கா ஆன்சர் பண்ண பாப்போம். I want every one of you to answer it without fail. And yes my dear, கூடவே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த செஷன்ஸ் ஷேர் பண்ணு, so that நிறைய பேர் இருந்தா உனக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த செஷன் போகும். So quick Dakana, quickly let me know the answers. Yes. Okay. So Nisharaj A, Shivadarshini B, Srimati B, Vijayarani A, Sanjana A, Pratiksha B, Deepika A. Very good, very good, very good. A lot of answers. Super Dakana, super. So இங்க என்ன சொல்லிருக்கானா, உன்னோட KClO3 is heated to produce KCl and oxygen. எவ்வளவு grams of KClO3 நீ ஹீட் பண்ற? क्वेश्चनலயே கொடுத்திருக்கா 4.88 grams. கரெக்ட்டா? இத ஹீட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குது? 2.96 grams of KClம் yes 1.92 grams of oxygenம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ண வேண்டியது, இங்க கிராம் வேல்யூ கொடுத்ததுனால இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் குள்ள வருதா அப்படின்னு நீ பார்க்கணும். சரியா? சோ இப்போ நீ என்ன பண்ற, ப்ராடக்ட்டோட கிராம் வேல்யூவை ஆட் பண்ணி பார்க்கற. 2.96 and 1.92 ஆட் பண்ணா என்ன வேல்யூ கண்ணா வருது? குவிக் ஆட் பண்ணா உனக்கு you will get 4.88 grams. Okay, அப்போ ப்ராடக்ட்டோட total mass is 4.88 grams, reactantோட total mass 4.88 grams. If the total mass of product is equal to total mass of reactant, then அது எந்த கான்செப்ட்க்கு கீழ வரும்? That will come under law of conservation of mass. அதனால option A is the right answer. இப்ப ஏன் option B and C தப்பு அப்படின்னு சொல்றேன்? First of all, இங்க if you take ratios of oxygen and KCl, உனக்கு ஒரு fixed ratio கிடைக்காது. ரெண்டாவது, இங்க ஒரு ப்ராடக்ட்ல இருந்து at a single condition நான் இந்த ரியாக்டன்ட்ட ஹீட் மட்டும் தான் பண்றேன். சோ ஒரு சிங்கிள் கண்டிஷன்ல எனக்கு ரெண்டு ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லியிருக்கான். சரியா? இதுவே என்கிட்ட வந்துட்டு क्वेश्चनல KCl டிஸ்இன்டகிரேட் ஆகும்போது எனக்கு ABங்கிற ப்ராடக்ட்டும் KCl ஹீட் பண்ணும்போது எனக்கு CDங்கிற ப்ராடக்ட்டும் கிடைக்குது. அப்போ அந்த லா ஆர் அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த லா பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டானா, when they are giving multiple products like case 1ல நீ இது பண்ணேனா இந்த ப்ராடக்ட் கிடைக்குது, case 2ல நீ இது பண்ணேனா இந்த ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு டிஃபரண்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தந்தாங்கன்னா அப்போ நீ மல்டிபிள் ப்ரொபோர்ஷனுக்கு போய்க்கலாம். சரியா? So that is why I say option A is the right answer. Option A is the correct answer. Right. அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चனை நல்லா ரீட் பண்ணி பாரு. ரீட் பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. இங்க क्वेश्चनல how much mass of silver nitrate will react with this much amount of sodium chloride to produce 14.35 gram of silver chloride and 8.5 grams of sodium nitrate if law of conservation of mass is followed. அப்போ law of conservation of massல என்ன சொல்லியிருக்கா? Mass of reactant should be equal to mass of product அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? சோ இந்த ஒரு கான்செப்ட பேஸ் பண்ணி எனக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன, எவ்வளவு சில்வர் நைட்ரேட்டை நீ ரியாக்டன்ட்டா யூஸ் பண்ற அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு சொல்லு பாப்போம். Quick my dear, quickly let me know the answers. And yes,
இன்னும் யாராச்சும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணு. அப்பதான் உனக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய நீட் அண்ட் ஜேஇ பேஸ் கண்டென்ட் வீடியோஸ் உனக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கும். சரியா? So quick my dear, quickly let me know the right answer for this question. Hi Pratiksha says option D. What about others, Rakana? What about others? சீக்கிரமா ட்ரை பண்ணி பாரு. இங்க என்ன சொல்லியிருக்கான்? சில்வர் நைட்ரேட் reacts with sodium chloride னு சொல்லியிருக்கான். அப்போ AgNO3 if it reacts with NaCl it gives what? Silver chloride and sodium nitrate. அப்போ sodium nitrate NaNO3, silver chloride னா AgCl. கரெக்டா? ரைட்? இப்போ அவன் கொடுத்திருக்கிற வேல்யூஸ் அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. AgNO3 ஓட வேல்யூ தெரியாது. So X plus NaCl ஓட வேல்யூ தெரியுமா? எஸ், இங்க 5.85 னு கொடுத்திருக்கா. 5.85 grams is equal to ப்ராடக்ட் எண்ட்ல எவ்வளோ சோடியம் நைட்ரேட் இருக்கு? 8.5 grams of sodium nitrate இருக்கு. 8.5 grams plus எவ்வளோ சில்வர் நைட்ரேட் இருக்கு? 14.35 இருக்கு. 14.35. அப்போ இங்க நீ x தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? x is equal to 8.5 plus 14.35 minus 5.85 பண்ணா போதும். சரியா? சோ குவிக்கா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான क्वेश्चन ரக்கனா. சரியா? நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸியா இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக 8.5ல இருந்து ஆர் 8.5ல இருந்து கூட வேணாம், உன்னோட 14.35ல இருந்து 14.35ஐயும் 8.5ஐயும் ஆட் பண்ணு. அப்போ 14.35ஐயும் 8.5ஐயும் ஆட் பண்ணேன்னா உனக்கு 22.85 கிடைக்கும். மைனஸ் 5.85. 22.85ல 5.85 மைனஸ் பண்ணேன்னா உனக்கு எவ்வளவு கிராம்ஸ் கிடைக்கும்? 17 grams கிடைக்கும். And so option C is the right answer. Option C is the absolute correct answer. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear my dear? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, கிளாரிஃபை பண்ணிக்கோ. எஸ், ஓகே. அடுத்ததா நீ என்ன பண்ண போற? இன்னொரு क्वेश्चन தான் சால்வ் பண்ணி பார்க்க போற. What mass of hydrochloric acid is needed to decompose 50 grams of limestone? 50 grams of limestone decompose பண்ணனும்னா எவ்வளவு grams of hydrochloric acid தேவை அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்ல பாப்போம். ஹாய் சுஜிஸ்ரீ, வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். சோ சீக்கிரமா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. And yes, if you guys are new to this channel, மறக்காம இந்த சேனல்ல இந்த வீடியோவை ஒரு குட்டி லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. Quick, Dakana. ஓகே, பிரதீக்ஷா, சுஜிஸ்ரீ, ஸ்ரீமதி எல்லாரும் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. வெரி குட் மை டியர். உனக்கு லைம்ஸ்டோனோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், which is calcium carbonate CaCO3 plus இந்த calcium carbonate HCl கூட ரியாக்ட் ஆச்சுன்னா it will give calcium chloride, water and carbon dioxide. கரெக்டா? இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனை நீ பேலன்ஸ் பண்ணோம்னா இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 குளோரின் இருக்கு, அதனால HClக்கு முன்னாடி ஒரு 2 போட்டுக்கிறேன். சரியா? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? For every 1 mole of CaCO3 you need 2 moles of HCl அப்படின்னு தெரியுது. 1 mole of CaCl3 is equal to calcium carbonate ஓட molar mass எடுத்துக்கோ, which is equal to 100 grams. Okay, 100 gram of CaCO3 will need 2 into 36.5 grams of HCl. கரெக்டா? இப்போ நம்ம क्वेश्चनல 50 grams of limestone ஓட வேல்யூ தான் கேட்டிருக்கான். 100 gramsக்கு 2 into 36.5 தான். Then for 50 grams it will be equal to how much? 36.5 grams.
கரெக்டா? அப்ப yes my dear, option A is the right answer. Option A is the correct answer. Wonderful. ஸ்ரீமதி பிரதீக்ஷா, சுஜிஸ்ரீ மூணு பேரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் மை டியர். அடுத்ததா இன்னொரு கொஸ்டினை ரீட் பண்ணி பாரு. இந்த ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சரியா? So I hope I'm not like நான் மறக்கலன்னு நினைக்கிறேன். I'll just make myself a bit small. ஓகே, சோ இப்போ இந்த கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணி பாரு. ரீட் பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. Which of the following statement best explains the law of conservation of mass? Quick 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 my dear. குவிக்கா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சீக்கிரமா ஆன்சர் பண்ண பாப்போம். Come on guys. ஸ்ரீமதி பிரதீக்ஷா சி சொல்லிருக்காங்க. சுஜிஸ்ரீ பி சொல்லிருக்காங்க. Others quickly let me know your right answers my dear. Yes. Okay. சரி ஃபைன். இப்போ நமக்கு இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? சோ கண்டுபிடிச்சு தான் பாப்போமே. ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லிருக்காங்க? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இங்க யாரு கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றான்னு கேட்டிருக்காங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ல பொதுவா என்ன சொல்லுவாங்க? total mass of reactant is equal to mass of product. அப்போ mass of reactantum productum equal ஆ இருந்துச்சுன்னா அது law of conservation of mass நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாரு, 100 grams of water is heated to give steam. 100 gram of water ஹீட் பண்றேன்னு சொல்லிட்டான். ஆனா எவ்வளவு கிராம் ஆஃப் ஸ்டீம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவன் பேசல. அதனால ஆப்ஷன் A is wrong. Second, a sample of N2 gas is heated at constant pressure without any change in mass. ஹீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டான், மாஸும் சேஞ்ச் ஆகலன்னு சொல்லிட்டான். பட் எவ்வளோ N2 கேஸை எடுத்துக்கிட்ட, அதனால என்ன ப்ராடக்ட் உருவாச்சு, எவ்வளோ கிராம் ஆஃப் ப்ராடக்ட் உருவாச்சு அப்படிங்கறத பத்தி இங்க பேசல. அதனால ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஆப்ஷன் சி பாரு, 36 கிராம் ஆஃப் கார்பன் 32 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட சேர்ந்து 68 கிராம்ஸ் ஆஃப் CO2 ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 36 plus 32 gives you 68. அப்ப இங்க mass of reactant is equal to mass of product. அதனாலதான் இந்த நாலு ஆப்ஷன்ல ஆப்ஷன் C is a very good example or a very good statement which explains law of conservation of mass அப்படின்னு சொல்றோம். So option C is the right answer. சிவதர்ஷினி, twinkling stars, வித்யாசுபா எல்லாரும், ஸ்ரீமதி பிரதீக்ஷா எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. kudos to all of you my dear. அடுத்ததா இன்னொரு क्वेश्चனை ரீட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சரியா? So what mass of sodium chloride would be decomposed by 9.8 grams of sulfuric acid if 12 gram of sodium bisulfate and 2.75 grams of hydrogen chloride were produced in a reaction. யோசிச்சு பாரு. once again law of conservation of mass பேஸ் பண்ண क्वेश्चन தான் இதுவும். சரியா? So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. let me know the answers right away in the comment section. quick தக்கனா குவிக்கா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். quick. ஓகே, சிவதர்ஷினி ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. பிரதீக்ஷா ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க क्वेश्चनல அப்படிங்கறத பாத்துடலாம். வாட் மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைட் வித் டிகம்போஸ் 9.8 grams ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். சரியா? அப்ப இங்க சோடியம் குளோரைடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் தான் ரியாக்ட் ஆகுது. கரெக்டா?
எஸ் ரியாக்டைல் உனக்கு கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி சோடியம் பைசல்ஃபேட்டையும் HCl லைக் HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையும் உருவாக்குது. கரெக்டா? ஸோ அப்போ சோடியம் பைசல்ஃபேட்னா NaHSO4, HCl ஹைட்ரஜன் குளோரைட்னா HCl உருவாகுதுன்னு அர்த்தம். இங்க NaCl ஓட வேல்யூ தான் கேட்டிருக்கா. ஸோ தெரியாத வேல்யூக்கு நீ X அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ற. பிளஸ் H2SO4 ஓட மாஸ் 9.8 கிராம்ஸ் அவனே கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். is equal to 12 gram of sodium bisulfate, 12 gram plus 2.75 grams of hydrogen chloride, 2.75 grams of hydrogen chloride. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? once again முன்ன பண்ண மாதிரியே தான் x is equal to 12 plus 2.75 minus 9.8 பண்ணணும். பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Okay, so quick my dear, I want you guys to answer it without fail. First நீ என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸி. கரெக்ட்? all you have to do here is உன்னோட 12ஐயும் 2.75ஐயும் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணேனா you will get how much? You will get 14.75. இந்த 14.75ல இருந்து 9.8 கட் பண்ணணும். ஓகே, கட் பண்ணேனா you will get 4.95. அதனால the correct answer is going to be option C, 4.95. very good my dear. எல்லாருமே கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. so kudos to all of you here. right, அடுத்த क्वेश्चनக்கு போலாம். this is once again directly or indirectly connected with your loss of chemical combinations. so யோசிச்சு எனக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. 100 grams of ethylene polymerize ஆகி உனக்கு polyethene தருது. அப்போ எவ்வளோ மாஸ் ஆஃப் ஆர் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் polyethene இங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர். kudos அப்படின்னா வெரி குட் அப்படின்னு அர்த்தம் கண்ணா. ஓகே சுஜிஸ்ரீ, kudos அப்படின்னா வெரி குட் அப்படின்னு அர்த்தம். so quick my dear, சீக்கிரமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. டக்குனு சட்டுனு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு பார்ப்போம். சிவதர்ஷினி ஆப்ஷன் சி. சுஜிஸ்ரீ ஆப்ஷன் டி. கண்ணா இங்க யோசிச்சு பாரு, உன்னோட எத்திலின் பாலிஎத்தினா மாறி இருக்கு. வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இங்க உருவாயிருக்கா? இல்ல. கரெக்டா? அப்போ இங்கேயும் கண்டிப்பா மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் should be equal to மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் இல்லையா? இங்க ஒரு ரியாக்டன்டா இருக்கு, ஒரு ப்ராடக்டா இருக்குன்னு சொல்லுவோம். கண்டிப்பா மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் should be equal to மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். அப்போ மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இங்க 100 grams தான், மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? அதுவும் 100 grams தான் இருக்கும். So yes my dear, option D is the right answer. Option D is the absolute correct answer. Right, அடுத்த question, it is a statement based question. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஓகே ரைட், இதுல எது false statement அப்படின்னு கேட்டிருக்கான், which one is not correct அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? so யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. I'll just make myself a bit more small so that you can see the entire board. Fine. so குடு கடகடான ஆன்சர் சொல்லு பாப்போம். quick my dear, I want every one of you to answer this. சீக்கிரமா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். yes என்னவா இருக்கலாம்? யோசிச்சு பாரு. when you try to answer this na, you get the answer for sure. நீ ட்ரை பண்ணனாவே போதும், உனக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிரும். ஜஸ்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாரு, you will get the answer for sure.
Yes. Okay. நிறைய பேர் C சொல்றீங்க, நிறைய பேர் D சொல்றாங்க. Okay. Let us see. Let us see. First, a pure compound has always fixed proportion of mass of its constituents. Very good. Because இப்போ pure compound அப்படின்னு சொல்லும்போது carbon dioxide is a pure compound. இங்க ஒரு கார்பன் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு. Similarly, H2O அப்படின்னு எடுத்தேன்னா 2 hydrogens and 1 oxygen இருக்கு. ஈவன் அவங்களோட மாஸோட ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தேனாலும் ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ கண்டிப்பா உன்னால உருவாக்க முடியும். ஸோ அதனால ஆப்ஷன் டி இஸ் அப்சல்யூட்லி ரைட். இட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரியா? And option D is actually an indirect statement of definite proportion. Definite proportion தான் indirect option D ல கொடுத்திருக்கான். Next, option C பாரு. Gay-Lussac's law of chemical combination is valid for all substance. Sounds suspicious. ஏன்னா Gay-Lussac வந்துட்டு எல்லா சப்ஸ்டன்ஸை பத்தியும் பேசல. He only spoke about gases. அவர் gases பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். Gay-Lussac's law is not valid for all substances. It is only valid for gas. அதனால option C would be the wrong statement, and yes, it is the wrong statement for sure. புரிஞ்சுச்சா? Yes. Okay. Another question. In an experiment, 2.4 grams of iron oxide on reduction with hydrogen gave 1.68 grams of iron. In another experiment, 2.7 gram of iron oxide gave 1.89 grams of iron on reduction. இது எந்த லாவை இல்லஸ்ட்ரேட் பண்ணுது? யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ப்ராடக்ட் சேமா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு நீ ஆன்சர் பண்ணணும். சரியா? So quickly let me know the right answer for this question, my dear. Quick dakana. Okay, Sujishri option B சொல்லிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு. If the products are different, they will be multiple proportion. If the products are same, they cannot be multiple proportions. So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. See whether the products are different or same. ப்ராடக்ட் டிஃப்ரெண்டா இருக்கா சேமா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Quick, my dear. Quickly, let me know the right answers. Yes, கண்டுபிடிச்சிட்டியா? சுஜிஸ்ரீ பி ஐ திங்க் மத்தவங்க ஆன்சரே பண்ணலையடா. எஸ் சிவதர்ஷினி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? Arjun option A. Arjun has also said option A. So yes, my dear, இங்க நீ ரெண்டு ரியாக்ஷனுமே ரியாக்டன்டா அயன் ஆக்சைடு தான் எடுத்திருக்க. கரெக்டா? In first experiment, you take 2.4 grams of iron oxide. In second experiment, you take 2.7 grams of iron oxide. இந்த ரெண்டு அயன் ஆக்சைடையுமே ரெடியூஸ் பண்ணும்போது உனக்கு அயன் தான் உருவாகுது. கரெக்டா? The end product is iron on reduction. Fine. அப்போ ரெண்டு இடத்துலயும் ரியாக்டன்ஸும் சேம், ப்ராடக்டும் சேம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி இது என்ன லா பேஸ் பண்ணி வரலாம்? This comes under law of definite proportion or constant proportion. அதனால ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A is the correct answer. இதுவே இதே क्वेश्चनல எனக்கு வந்துட்டு அயன் ஆக்சைடுல இருந்து அயன் ஹைட்ராக்சைடு உருவாகுது, செகண்ட் கேஸ்ல அயன் உருவாகுது அப்படின்னு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்தாங்கன்னா அப்போ யூ கேன் கோ வித் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். சரியா? இங்க ப்ராடக்ட்ஸும் சேமா இருக்கிறதுனால this comes under constant proportion. Right. Which of the following pairs illustrates law of multiple proportion? Law of multiple proportion இந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து illustrate பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Hi Asan Banu, welcome on board my dear. Quickly let me know the answers right away in the comment section. சீக்கிரமா ஆன்சர் பண்ண பாப்போம். Quick டக்கண்ணா.
ஓகே, நிறைய பேர் பி சொல்லியிருக்க. ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஷனாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் வித் ஏ அண்ட் பி. பட் யோசிச்சு பாரு, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ல நான் ஒன்ட்ட என்ன சொன்னேன், ரியாக்டன்ஸ் சேமா இருக்கணும். இங்க ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். என்ன காரணம்னா ரியாக்டன்ஸ் ஒண்ணுதான், இட் இஸ் லெட் அண்ட் ஆக்சிஜன். பட் அந்த ரியாக்டன்ஸ்ல இருந்து உருவாகக்கூடிய ரெண்டு ப்ராடக்ட்ஸ், ரெண்டு கேசஸ்ல உருவாகக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், ஒன்னு லெட் ஆக்சைடு, இன்னொன்னு லெட் டை ஆக்சைடு. கரெக்டா? ரைட். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா இன்னொரு क्वेश्चனை ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. This is option A, this is option B, C and D. Okay? So quick my dear, quick இத ரீட் பண்ணி இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு ஆன்சர் பண்ணு. Take your time. Yes, அவகேட்ரோஸ் ஹைபோதசிஸ இதுல எது வந்து கரெக்டா சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ யோசிச்சு எனக்கு இதற்கு ஆன்சர் பண்ணு. ரைட்? Arjun says B, Shivadarshini says B. Okay, what about others, Rakana? What about others? Yes. யோசிச்சு ஆன்சர் பண்ணு. Very good. So yes, அவகேட்ரோஸ் லால அவர் என்ன சொல்லியிருக்காரு, அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேசஸ்ல சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கண்டிஷனை இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா சொல்லுது அப்படின்னு கேட்டேன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பிகாஸ் ஆப்ஷன் பில தான் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பிரஷர் அப்படின்னு கொடுத்துருக்கான். வேறஸ் மற்ற இடத்துல எல்லாம் பாரு, என்டிபி அப்படின்னு கொடுத்துருக்கான், கேசஸ் ரியாக்ஷனை பத்தி பேசியிருக்கான். ஓகே, சிமிலர் கண்டிஷன்ஸ்ல வந்து கேசஸ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கான். கரெக்டா? சோ எஸ், ஆப்ஷன் பில மட்டும்தான் கரெக்டா அவகேட்ரோஸ் ஹைபோதசிஸ பத்தி பேசியிருக்கான். ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி பேஸ் பண்ண கொஸ்டின் இது. So try to answer this question, read this question out loud and let me know the answers right away in the comment section. I know நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் கண்டினியூஸா பார்க்கும்போது என்னதா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ இந்த கொஸ்டின்ஸை எல்லாம் நீ பிராக்டிஸ் பண்ணிட்டேனா நீ உன்னோட நீட்டுக்கு சூப்பர் ரெடியா இருப்ப. நீட்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உன்னால ஆன்சர் பண்ண முடியும். So trust the process and please answer for the sake. Quick டக்கனா, குவிக்கா இந்த ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாப்போம். யோசிச்சு ஆன்சர் பண்ண பாப்போம். ஓகே, சிவதர்ஷினி டி சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? இங்க என்ன எக்ஸாக்டா சொல்லியிருக்கானா, இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாஸ்ட்லேட்ல எது கரெக்டா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி பேஸ் பண்ணி வந்துட்டு டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்கான். So first point பாரு, atoms of two elements may combine with one another to form more than one compound. இதுல ரெண்டு reactant combine ஆகி ஒன்னோ ரெண்டோ ப்ராடக்டா அந்த ஒரு ரியாக்ஷன்ல கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அப்போ this is actually about definite proportion, not multiple proportion. Next option B பாரு, atoms combine in a ratio of small whole numbers to form compounds. அதாவது compounds சொல்லும்போது நிறைய விதமான compounds பத்தி பேசுறான். That can be an answer. மூணாவது, the relative number and kinds of atoms are constant at the given compound. ஒரு compound எடுத்துக்கிட்டேன்னா அங்க ரிலேட்டிவ் நம்பர் என்னென்ன ஆட்டம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
ஒன்ஸ் அகெயின் இதுவும் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணது. அதனால இந்த 4 ஆப்ஷன்ல எது கிட்டத்தட்ட மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்குன்னா that is absolutely option B. புரிஞ்சுச்சா? Is that clear? Is that clear, my dear? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Because I believe that you guys are clear with the basic concepts. Yes, அடுத்ததா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட மெயின் டிராபேக் என்ன அப்படிங்கறத நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்து எனக்கு சொல்லணும். First, it could not explain the law of gaseous volumes. ஆமா, gaseous volume பத்தி அது பேசல. It could not explain why atoms of different elements have different masses, sizes. ஆமா, ஏன் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு எதனால டிஃப்ரெண்ட் மாசஸ் சைசஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற ரீசன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் ஹவு அண்ட் வை ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிகூல்ஸ். ஏன் ஆட்டம்ஸ்லாம் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ரீசனை பத்தியும் அது பேசல. ஸோ அதனால ஐ வுட் சே that all three are main drawbacks and so option D is the right answer. புரிஞ்சுச்சா? Is that clear? Is that clear, my dear? Okay. So yes, அடுத்த questionக்கு போறதுக்கு முன்னாடி I'd give you guys a small little break. எல்லாரும் யாரெல்லாம் லைக் லஞ்ச் சாப்பிடாம இருக்கீங்களோ ப்ளீஸ் கோ அண்ட் ஹாவ் யோர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வாங்க. ஓகே, அண்ட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு வரீங்க அதையும் சொல்லுங்க பாப்போம். You guys tell me when you will be back. எத்தனை மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு உங்களால வர முடியும்? Please let me know that in the comment section, my dear. Yes, சரி, இப்போ ரைட் ஒரு 2:25க்கு உங்களால வர முடியுமா? Yes, can you guys be back by 2:25? Hi Santosh Durai, welcome on board, my dear. So yes, 2:25க்கெல்லாம் கரெக்டா வந்துருங்க. We will make sure that we start the session by 2:25. சரியா? Right.
Yes. So, shall we start the session? எல்லாரும் வந்துட்டீங்களா? Yes. Okay, my dear. So, yes, அடுத்த question இதோ உங்களுக்காக. Please let me know the answer for this one, my dear. Already இந்த question வந்துட்டு நான் உங்களுக்கு practiceலயும் கொடுத்திருந்தேன். So, if you guys remember the trick, ஈஸியா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால ஆன்சர் சொல்ல முடியும். So, quickly, let me know the answer for this question. இதே மாடியூல்ல நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கேன். So if you know the concept beforehand which we had in our class, உனக்கு அது ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னால ஈஸியா இதற்கான ஆன்சரையும் சொல்ல முடியும். So குவிக்கா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ் மை டியர், சீக்கிரமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? சி, இங்க ஆக்சிஜனோட ஐசோடோப்ஸ், அதாவது 16 ஆக்சிஜன், 17 and 18 ஓட மோலார் மாசஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஆல்சோ அவங்களோட பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க உனக்கு நல்லா தெரியறது என்னன்னா 16 ஆக்சிஜன் தான் கிட்டத்தட்ட 99% இருக்கு, 99.7% இருக்கு. அப்போ உன்னோட வேல்யூ should be somewhat relevant to the AMU value of 16 oxygen. இங்க 15.995 கொடுத்திருக்கா, which means அந்த வேல்யூல இருந்து கொஞ்சம் மேபி 0.004 0.003 மேபி இன்க்ரிமெண்ட் வரலாம், ரைட்? ஸோ அதனால based on the basic concept, the correct answer is going to be absolutely option A. சரியா? even if உனக்கு absolutely option A தான் கரெக்டான ஆன்சர். even if உனக்கு வந்துட்டு இது தெரியல, கிளியரா என்னால கண்டுபிடிக்க முடியல மேம் அப்படின்னா நீ பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். percentage value 99 into AMU plus percentage value into AMU of all three, அதாவது 0.037 into 16.999 plus 0.2 into 17.999, yes, divided by a total of 100. ஏன்னா percentage ஓட total value 100 தான் இல்லையா? So இப்படி நீ போட்டு பார்த்தேனாலும் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். So the correct answer is absolutely option A டாக்கனா option B கிடையாது. சரியா? Hi Deepika, welcome back my dear. So yes, அடுத்ததா இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Quickly let me know the answer for this one my dear. Yes, இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? Let me know the answers right away in the comment section. Yes, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? Quick my dear, quick. சீக்கிரமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். For every 137 chlorine isotope, there are 335 chlorine isotopes in a sample of chlorine. அப்போ average atomic mass of chlorine என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கா. ரொம்ப ஈஸி, நமக்கு என்ன தெரியும்? For every 137 chlorine isotope, நமக்கு 335 chlorine isotope இருக்குங்கிற மாதிரி क्वेश्चनல கொடுத்திருக்கா. அப்ப அந்த கான்செப்டை நீ அப்படியே ரைட்டிங்ல கொண்டு வரணும். எப்படி உன்னால அதை எழுத முடியும்? ரொம்ப சிம்பிள். You have 137 chlorine, right? And for every 137 chlorine, you have 335 chlorine. அப்போ divided by 4, total 1 plus 3 வந்து 4. Cut பண்ணனா you get a value of 35.5. அதனால the correct answer is absolutely option C. Hi Saranya. So Uma Maheshwari, இப்போ நம்ம some basic concepts of chemistry அப்படிங்கிற சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this one my dear. Quick.
Carbon occurs in nature with a mixture of 12 carbon and 13 carbon. If average atomic mass of carbon is 12, what is the percentage of 12 carbon? 12 carbon oda percentage abundance என்னவா இருக்கும் அப்படினு கேட்டிருக்கான். Once again last நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். உனக்கு என்ன தெரியும்? Let's consider if 12 carbon is x percentage, then 13 carbon will be 100 minus x percentage. Correct? So அது அப்படியே formula use பண்ண, you know 12 into x or direct நீ 12x னு கூட போட்டுக்கலாம். 12x plus 13 into 100 minus x divided by 100 is equal to 12.011. questionலயே கொடுத்திருக்கான். இதை equate பண்ணி x ஓட value கண்டுபிடி and x ஓட value will be the correct answer. Okay? So yes my dear, சீக்கிரமா இதற்கான answer சொல்லு. So it is going to be in the equation எப்படி மாறும்னா 12x plus 1300 minus 13x divided by 100 is going to be 12.011. கரெக்டா? அப்ப 12x minus 13x minus x ஆயிரும். ரைட்? இந்த 100 இங்க வந்துச்சுனா மல்டிப்ளிகேஷன்ல வரும். அப்போ 1201 வரும். இந்த 1200 இந்த சைடு வந்துச்சுனா பிளஸ் பிளஸ் இல்ல மைனஸ் 1200 னு வரும். ரைட்? அப்போ உனக்கு ஆன்சர் வந்துட்டு x is equal to 98.90% அப்படினு வரும். சரியா? ரைட்? So yes my dear, the correct answer is going to be 98% or 99%, and so the correct answer is absolutely option B. புரிஞ்சுச்சா? அடுத்த question, இந்த ஒரு questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. This is based on formula mass concept based பண்ண question தான் இது. சரியா? So quick-ஆ இந்த questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. I hope I am not நான் எதுவும் மறைக்கலன்னு நினைக்கிறேன். So yes my dear, சீக்கிரமா இதற்கான answer என்னன்னு சொல்லுங்க. டிகண்ணா இதுவரைக்கும் nearly நம்ம ஒரு 30 plus questions some basic conceptsல முடிச்சிருக்கோம். Other than this previous year questionum இருக்கு. சரியா? So I want you guys to be very prepared with the concept so that நம்ம ஃபுல்லா எல்லா கான்செப்டையும் டீடைல்டா படிச்சிடலாம். சரியா? சீக்கிரமா இந்த ஒரு questionக்கான answer என்னன்னு சொல்லு பாப்போம். சிவதர்ஷினி, சரண்யா, உமா மகேஸ்வரி, தீபிகா எல்லாரும் இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Let me know the answers right away in the comment section. Quick my dear, சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. So yes, சிவதர்ஷினி டி சொல்லியிருக்காங்க, which is absolutely right, because ஒரு சாலிட் ஸ்டேட்ல சோடியம் குளோரைட் ஒரு சிங்கிள் என்டிட்டியா இருக்காது. அதாவது ஜஸ்ட் ஒரு Na and ஒரு Cl ஓட இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? ஃபார்முலா மாஸ் ஆஃப் NaCl is 68 னு கொடுத்திருக்கான், which is wrong, because ஃபார்முலா மாஸ் ஆஃப் NaCl னு சொல்லும்போது ஒரு Na ஒரு Cl. கரெக்டா? அப்போ 23 plus 35.5 will give you an actual value of 58.5. அதனால ஆப்ஷன் பி தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சியில் வந்துட்டு ஃபார்முலா மாஸ் ஆஃப் NaCl is the sum of atomic mass of Na and Cl, which is absolutely right. கரெக்டா? அதனால ஏவும் சியும் கரெக்டாக இருக்கிறதுனால the exact answer is option D. Both A and C are the right answer. Okay? So yes my dear. அடுத்ததா இந்த ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this question, and yes நான் hide ஆயிக்கிறேன் so that you can see the entire question. Question ஃபுல்லா வாசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Quick டக்கனா, quick. சிவதர்ஷினி ஆப்ஷன் A சொல்லியிருக்காங்க. So first assertionல என்ன சொல்லியிருக்காங்க? Let us try to read.
Okay, let us try to read the entire concept. So first assertion la 1 AMU is defined as 1/12 of mass of 1 carbon 12 atom nu sollirukanga. Idu correcta? Ama adu correct da. Reason, carbon 12 isotope is most abundant isotope of carbon and has been chosen as a standard. Dekanna carbon 12 isotope வந்துட்டு இது ஒரு most abundant isotope தான். But carbon 12 isotope நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்துக்கலாம். We are considering 1/12 of carbon atom to be our standard value. கரெக்டா? So தனியா சொல்லணும்னா yes, assertion is right, reason is also right, but reason தான் assertion கான correct explanation. The answer is no. ஏன்னா carbon 12 isotope வந்து எதற்கான ஸ்டாண்டர்டா எடுத்திருக்கோம்னா atomic mass, molecular mass, molar mass இவங்களோட ஸ்டாண்டர்டா தான் எடுத்திருக்கோம். We are not taking carbon 12 isotope to be the standard of AMU. ஓகேவா? AMU ஓட ஸ்டாண்டர்டா நம்ம எடுத்துக்கல. Since atomic massல அதை பத்தி பேசியிருக்கனால AMUல வந்துட்டு அதை நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளோதான். சரியா? AMUக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வேல்யூல இல்லை. ரைட்? ஸோ அதனால தான் both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. Option B is the right answer. புரிஞ்சுச்சா? Right. அடுத்த question, இந்த ஒரு questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Let me know the answers right away in the comment section. Quick da kanna, quick இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Right, so question வந்து hemoglobin பேஸ் பண்ணது. A, B, C and D. Right? Hi Uma Maheshwari. Yes, last question option B da right. You are absolutely right, my dear. So hemoglobin contains 0.34% of iron by mass. The number of iron atoms in 3.3 gram of hemoglobin என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ நமக்கு என்ன தெரியும்? நம்மளோட ஹீமோக்ளோபின்ல பொதுவாகவே 0.34% அயன் இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த பர்சன்டேஜ் வேல்யூவை நம்ம நார்மல் கவுண்ட் வேல்யூவில் எழுதணும்னா டிவைடட் பை 100 போட்டுக்கணும். இன்டூ given mass of iron is 3.3, right? Molar mass of iron is 56. Also இங்கே எவ்வளோ அயன் ஆட்டம்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம்ஸ் கேட்டிருக்கான். அப்போ இது கூட நீ அவகேட்ரோ நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணினா யூ கெட் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ யோசிச்சு இதை கால்குலேட் பண்ணி எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். குவிக் மை டியர். இந்த கொஸ்டின்கான கால்குலேட்டிவ் பார்ட் எப்படி நீ கால்குலேட் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த கால்குலேட்டரி பார்ட்டை கால்குலேட் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 100ஐயும் இந்த அவகேட்ரோ நம்பரில் 6.02 into 10 to the power 23 23யும் கட் பண்ணேன்னா இங்கே 21 வந்துருமா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. லக்ஷ்மி ஆப்ஷன் பி, உமா மகேஸ்வரி ஆப்ஷன் பி, டேக்கண்ணா ஆப்ஷன் ஓகே ஹர்ஷினி எஸ், இனி ஹர்ஷினினே கூப்பிடுறேன் கண்ணா. ஸோ எஸ், ஆப்ஷன் பி தானா? ஆர் யூ கைஸ் ஷூர்? யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போமே. எஸ், யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. இப்போ 3.3யும் 56ஐயும் கட் பண்ணேன்னு வச்சுக்கோ. வாட் வில் பி த வேல்யூ? The value is going to be 0.05. கரெக்டா? 0.058னே வச்சுக்கோ டு பி எக்ஸாக்ட். இப்போ இந்த வேல்யூ கூட நீ 0.34ஐயும் எஸ் உன்னோட அவகேட்ரோ நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போற. மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? யூ கெட் a total of இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது you get a total of 0.1206 into 10 to the power 21. இப்போ 0.1206 அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலா நான் இதை 1.206 into 10 to the power 20ன்னு எழுதிக்கலாமா? கரெக்ட் தானே? எஸ். ஸோ அதனால உன்னோட கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி will be the correct answer. Option C will be the absolute correct answer. And so option C is right.
வெரி குட் உமா மகேஸ்வரி. எஸ், அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்ல போறோம். ஸோ இந்த கொஸ்டினை டீப் டைவா பார்த்துட்டு எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லுங்க. ஃபைன். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான், 2 elements A and B which will form 0.15 moles of A to B and AB3 type compounds. If both A to B and AB3 weigh equally, then atomic weight of A is equal to how much times of B அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? இப்போ என்கிட்ட கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான், A to B அதாவது A plus 2B is equal to A plus 3B அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? சாரி, A to B தானே, அப்போ A to A plus B is equal to A plus 3B அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? இப்போ இதை நான் ஈக்குவேட் பண்ணாவே போதும். இந்த A எப்படிக்கா இந்த B எப்படிக்கா கொண்டு வந்தேன்னா I'll get A is equal to 2A minus A is A, A is equal to 2B, and so the correct answer is going to be what? It is going to be absolutely option B, A is equal to 2B is the right answer. புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்ததா இங்க arrow mark தப்பா கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இது மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். சரியா? ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. குவிக்லி லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே. ஹாய் ரம்யா, வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். ஸோ எஸ், கிளாஸுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பிகாஸ் த மோர் யூ லைக் திஸ் வீடியோ ஃபார் ஷூர் இந்த மாதிரி நிறையா நீட் அண்ட் ஜேஇ வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பீட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேக்ஸ். ஓகே, ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. எஸ், ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் டாக்கண்ணா. இங்கே ஆல்ரெடி அவனே ரியாக்ஷனும் கொடுத்துட்டு 1 mole ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யும் 0.05 moles ஆஃப் ஜெட்டையும் யூஸ் பண்ணி தான் XYZ3 அப்படிங்கிற காம்பவுண்டை நம்ம உருவாக்கும்போ the yield of XYZ3 அதாவது எவ்வளோ மாஸ் ஆஃப் XYZ3 உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. குவிக் மை டியர். ராஜேஷ் ஆப்ஷன் பி சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் இங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத எழுதிடலாம். ஸோ தே ஹவ் டோல்ட் லைக் வி யூஸ் 1 mole of X, 1 mole of 8 and 0.05 moles of Z. கரெக்டா? அப்போ இங்க உனக்கு ஆக்சுவலா 3 Z வேணும். Practically speaking, for 1 X and 1 Y, you need 3 Zs. பட் ஆனால் 3 moles of Z-க்கு பதிலாக 0.05 moles of Z தான் இருக்கு. இதுலேருந்தே நீ என்னன்னு சொல்லலாம், your Z is your limiting reagent அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அப்போ நீ என்ன பண்ணுற, உன்னோட நம்பர் ஆஃப் மோல்ஸை இந்த ஆக்சுவல் கவுண்ட்டை வச்சு டிவைட் பண்ணுற, which will actually give you a value of what? 1 mole of XYZ3. கரெக்டா? ரைட். இப்போ XYZ3ன்னு சொல்லும்போது 1 mole of XYZ3ன்னு சொல்லும்போது அங்கே ஆப்வியஸாக அவங்களோட அட்டாமிக் மாசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸுக்கு 10 ப்ளஸ் ஒரு ஒய்க்கு 20 ப்ளஸ் 3 Z-க்கு 3 × 30. ரைட்? அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தேன்னா யூ கெட் அ வேல்யூ ஆஃப் வாட்? யூ கெட் அ வேல்யூ ஆஃப் 10 + 20 + 3 90 120. கரெக்டா? 120 யூனிட்ஸ். இப்போ இந்த 120 அப்படிங்கிற வேல்யூவை 0.05 டிவைடட் பை 3 கூட மல்டிப்ளை பண்ணு. அப்போ 0.05 டிவைடட் பை 3 × 120. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணேன்னா எஸ் 3 and 120 கட் பண்ணேன்னா 40 × 0.05 will give you 2 grams. Fine. And so yes, option C is the right answer. Option C is the absolute correct answer. யோசிச்சு பாரு, calculate பண்ணி பாரு, calculation கரெக்டா வரும். 2 grams is the right answer டாக்கனா. It is not 20 grams. புரிஞ்சுச்சா? Yes, Ramya, you are absolutely right. Option C is the right answer. Okay. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். This is once again a tough question. I know this is a tough question. A commercially sold concentrated HCl is 35% HCl by mass. If the density of this commercial acid is 1.46 gram per liter, density கொடுத்திருக்கான். Fine. The molarity of this solution is, இந்த சொல்யூஷனோட molarity என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் வந்து சம் பேசிக் கான்செப்ட்ஸ் டீச் பண்ணும்போதே இதை அப்படியே வச்சிருங்க, சொல்யூஷன்ஸ் சாப்டர் முடிச்சுட்டு நான் இதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
So yes, now since we have completed both solutions chapter as well as some basic concepts chapter, உனக்கு உன்னால இந்த கான்செப்டை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ யோசிச்சு எனக்கு இந்த கொஸ்டின்கான ஆன்சரை சொல்லு. ஃபைன். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான்னா, ரைட், ஒரு கமர்ஷியலி சோல்டு கான்சென்ட்ரேட்டட் HCl 35% HCl by mass இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ எம் கன்சிடரிங் that the total volume is, since percentage பற்றிலாம் பேசுறதுனால total volume of HCl is equal to 1000 ml or 1 liter. இது நானா எடுத்துக்கக்கூடிய வேல்யூ. அப்படி பார்க்குறச்சே total mass of solution என்னவா இருக்கும்? See, the density is 1.46 gram per ml. அப்போ ஒரு mlக்கு 1.46 gram இருந்துச்சுன்னா, then for 1000 ml எத்தனை grams இருக்கும்? 1.46 into 1000, which will give me 1460 grams. புரிஞ்சுச்சா? இப்போ நீ mass of HCl, moles of HCl கண்டுபிடிச்சா அதுலேருந்து molarity கண்டுபிடிக்கணும். And so you are going to first find mass of HCl. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? Very easy. It is 35% of HCl தானே சொல்லியிருக்கான். So 35 by 100 into 1460 மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு வேல்யூ வரும். அது அப்படியே வச்சுக்கோ. we will use it then and there. Next, நீ moles of HCl கண்டுபிடிக்கணும். moles of HCl னா given mass by molar mass. இங்கே given mass is 35 by 100 into 1460. molar mass வந்து 36.5. yes, அப்போ 35 into 1460 divided by 100 into 36.5 அப்படின்னு வச்சுக்கோ. இதையும் கால்குலேட் பண்ணாத, அது அப்படியே வை. சரியா? நெக்ஸ்ட் நீ molarity கால்குலேட் பண்ணும். ஒன்ஸ் அகெயின் மொலாரிட்டிக்கும் இதே ஃபார்முலா தான். சரியா? given mass divided by some ஃபார்முலா வரும் இல்லையா, அதே ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணுற. ஆர் இந்த வேல்யூவே கண்டுபிடிக்கிற 1460 divided by 100 into 36.5. இதை கட் பண்ணினா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குவிக் மை டியர். இதை கட் பண்ணினா what will be the correct answer? யோசிச்சு எனக்கு ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ், இப்போ நான் 35ஐயும் 36.5ஐயும் கட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. I will get if 36.5 is 1 times, then 35 வந்துட்டு approximately 0.95 times இருக்கும். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், 1460வை 100ஆல டிவைட் பண்ண போறேன். 100ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆப்வியஸ்லி டிவைட் பண்ணேன்னா I'll get 14.6. இப்போ 0.95ஐயும் 14.6ஐயும் நீ மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ராக்சிமேட்டாக உன்னோட வேல்யூ 14 moles அப்படின்னு வரும். And so the correct answer is absolutely option C, 14 moles. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் உன்னோட கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணதான் நீ பார்க்கணும். எவ்வளோ ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு நீ கால்குலேட் பண்ணணும். அண்ட் அப்படி கால்குலேட் பண்ணேன்னா ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ரைட். அடுத்ததா இன்னொரு கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் மை டியர். குவிக்கா ஆன்சர் பண்ண பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு மாலிகுல் கொடுத்திருக்கான் which is C7H5N3O6. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அதோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிங்க. ரைட்? யூ நோ த மாஸ் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்னா. ஸோ அதை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி molecular mass of this compound என்னன்னு கண்டுபிடி. சரியா? தென் இங்கே the number of nitrogen atoms is 681 grams of இவ்வளோ மாலிகுல்ஸில் வந்து x into 10 to the power 21 கொடுத்துருக்கா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் 21, இட் இஸ் 10 to the power 21. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்கான். கரெக்டா? ரைட். ஸோ யோசிச்சு பாரு, யோசிச்சு கரெக்டான ஆன்சரை எனக்கு சொல்லு. சுதீந்திரா, no worries my dear, no worries. 1 mark quiz சீக்கிரமாவே வரும் ஹரி. ஓகே, வீடியோ பிளரா இருக்கா? ஜஸ்ட் கிவ் மீ a minute. இப்போ क्वेश्चन கிளியரா தெரியுதா கண்ணா? ப்ளீஸ் லெட் மீ நோ if the question is clear now. நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் லெட் மீ நோ if the question is clear now. எஸ், இஃப் இன் கேஸ் பிளரா தெரியுதுன்னா உங்களோட செட்டிங்ஸில் போய் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுங்க.
குவாலிட்டியை ஹையர் பிக்சர் குவாலிட்டிக்கு மாற்றிக்கோங்க ஸோ தட் யூ கேன் see the board clearly. ஸோ குவிக் டக்கனா சீக்கிரமா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பார்ப்போம். ஓகே, இங்க 10, 21, 24 அப்படின்லாம் கொடுத்துருக்கான் இல்லையா, இதெல்லாம் பவர்ஸ். ஓகே, ஆக்சுவலி யூ டோன்ட் நீட் திஸ் பவர் வேல்யூ ஹியர். பவர் வேல்யூ உனக்கு தேவையே படாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ரைட்? ஸோ அந்த 10 to the power விட்டுரு, ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூக்கு மட்டும் எது கரெக்டாக வரும்னு பார்த்து சொல்லு. எஸ், குவிக் டக்கனா குவிக்கா இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். உமா மகேஸ்வரி, ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் இங்கே டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் லெட் யூ கைஸ் டு கேல்குலேட் இட் பை யோர் செல்ஃப் அண்ட் அதற்கப்புறமா நான் உனக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தருவேன். சரியா? ஸோ உனக்கு புரியலைன்னா ப்ளீஸ், பாதி மறைஞ்சுக்குச்சா? நோடா கண்ணா, கொஸ்டின் இஸ் ஆல்ரெடி தேர், மறையவெல்லாம் இல்லை. சரியா? கொஸ்டின் மறையவெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ டோன்ட் யூ வரி, நானே உனக்கு டீச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் கண்டுபிடிக்கலாம். இங்கே 7 கார்பன் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ 8 into 12 will give you 84 ப்ளஸ் 5 ஹைட்ரஜன். ஸோ 5 into 1 is 5 ப்ளஸ் 3 நைட்ரஜன் which means 14 into 3 will give you 42 ப்ளஸ் 6 ஆக்சிஜன் which means obviously if you multiply it you get 96. கரெக்டா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணினா உனக்கு எவ்வளோ வேல்யூ வரும்? 227 வரும். சரியா? இப்போ அடுத்ததா யூ ஹாவ் டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ். கிவன் மாஸ் எவ்வளோ? 681 கிராம்ஸ். யூ நோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் 227. ஓகே, விச் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணேன்னா 3ன்னு வரும். அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளோன்னு பார்த்தேன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் 3 நைட்ரஜன் தான் இருக்குது. கரெக்டா? அப்போது 3 moles into 3 will give you 9. அட்டாமிசிட்டி கான்செப்ட் பேஸ் பண்ணி இப்போது எவ்வளோ நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு நீ கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி. 9 into Avogadro number which will actually give you a wholesome number of 5418 into 10 to the power 21. சரியா? ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். இது உனக்கு புரிஞ்சிச்சா கண்ணா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. The number of atoms in 8 grams of sodium is x into 10 to the power. Once again, it is not 1023, it is 10 to the power 23. The value of x is, x oda value என்னன்னு கேட்டிருக்கான். Same kind of question. ஈஸியாக உன்னால் ஆன்சர் பண்ணிட முடியும். First of all, number of atoms is in 8 grams of sodium. அப்போது சோடியமோட given mass 8, molar mass 23, right? இப்போ நீ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் கண்டுபிடிக்கலாம். அதனால அது கூட அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ண போற. ஓகே, சின்ஸ் இங்கே சோடியம் ஆட்டமை பற்றி மட்டுமே பேசுறதுனால நம்ம அட்டாமிசிட்டி கான்செப்டை உள்ளே கொண்டு வர போகிறதில்ல. அண்ட் இதை மட்டும் நீ கட் பண்ணேன்னா யூ அப்சல்யூட்லி கெட் த வேல்யூ. சரியா? இதை மட்டும் நீ கட் பண்ணிட்டு உன்னோட எக்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குவிக்கா இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். குவிக் மை டியர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? 8ஐயும் இந்த 6.02வையும் மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணேன்னா யூ கெட் 48.16 டிவைடட் பை 23 into 10 to the power 23. கரெக்டா? இப்போ 48.16 23ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணேன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? அப்ராக்சிமேட்டாக உனக்கு 2.09 கிடைக்கும். இதை நான் ஹோல்சமாக 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 into 10 to the power 23 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இங்கே எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். 10 to the power 23 தேவையே இல்லை. அதனால your x value is going to be option B. புரிஞ்சுச்சா? Is that clear? Is that clear, my dear? Hi ஐஸ்வர்யா, பரவாயில்லடா கண்ணா. எஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி குட். சிவதர்ஷினி, ரம்யா, ராஜேஷ் எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. வண்டர்ஃபுல். ஸோ அடுத்ததா the percentage composition of carbon by mole in methane. நம்பர் ஆஃப் மோல்ஸ் பேஸ் பண்ணி percentage composition of carbon in methane என்னன்னு கேட்டிருக்கான். யோசிச்சு எனக்கு ஆன்சர் பண்ண பார்ப்போம். எஸ் எஸ் எஸ், யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்ல பார்ப்போம். If you talk about methane, which is CH4, இங்க உனக்கு ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜனும் இருக்கு, which means 1 mole of carbon and 4 moles of hydrogens இருக்கு. So total number of moles here is 5. கரெக்டா? இப்போ இந்த 5ல 1 தான் கார்பன். கரெக்டா? அப்போ 1 divided by 4 into 100 will give you your percentage value. 1 divided by 5 into 100 now, obviously the value is going to be 20%. And yes, option D is the right answer. Okay? Very good ஐஸ்வர்யா. So yes, அடுத்ததா இதே மாதிரி இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சரையும் சொல்லுங்க பாப்போம். குவிக் டாக்கனா, இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வெரி குட். லாஸ்ட் क्वेश्चनக்கு நிறைய பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, which is absolutely good. So அதே மாதிரி இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சரையும் சொல்லுங்க. 8 grams of NaOH is dissolved in 18 grams of water. Fine. Mole fraction of NaOH in solution and molality of the solution என்னன்னு கேட்டிருக்கான். First of all, நீ என்ன கண்டுபிடிக்கணும்? Number of moles of NaOH கண்டுபிடிக்கணும். அப்போ number of moles of NaOH is equal to given mass by molar mass. Given mass of NaOH is 8 divided by molar mass is 40. You get 0.2 moles. சரியா? Next, number of moles of H2O in 18 grams of water கண்டுபிடிக்கணும். அப்போ 18 divided by 18 you get 1 mole. கரெக்டா? இப்போ அடுத்ததா நீ மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூவும் மொலாலிட்டியும் கண்டுபிடிக்கணும். மோல் ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH divided by number of moles of NaOH and H2O. கரெக்டா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH இங்கே என்ன? இட் இஸ் 0.2 divided by 1.2, right? அப்போ 0.2 divided by 1 plus 0.2 will give you 1.2. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணேன்னா approximate you get a value of 0.16. கரெக்டா? நெக்ஸ்ட் மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். மொலாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? மொலாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, it is number of moles of solute into 1000 divided by mass of solvent in kg. கரெக்டா? அப்போ number of moles of solute is 0.2 as per we have calculated into 1000 divided by mass of solvent in kg is 18. கிராம்ஸில் இருக்கிறதுனால 18 டிவைட் பண்ணேன்னா you will get a value of 11.11 meter. ஓகேவா? 11.11 molality. ஃபைன். ஸோ இப்போ ஹரி, இது ஸ்டேட் போர்ட் புக்ஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல கண்ணா, பட் எஸ் உன்னோட CBSE புக்ஸில் இது இருக்கு. ஃபைன். ஸோ அதனால the correct answer is what? Absolutely option C. 0.167 and 11.11 is the right answer. So yes Dakana, option C is the absolute correct answer. புரிஞ்சிச்சா? D 0.2 இல்லடா, உன்னோட வேல்யூஸ் 0.16. கரெக்டா? எக்ஸாக்டான வேல்யூஸை நீ யூஸ் பண்ணணும். when exact values there in the option, அப்போ நீ எக்ஸாக்ட் வேல்யூக்கே போய்க்கோ. ஓகே ஓகே சிவதர்ஷினி, ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்கு. வண்டர்ஃபுல் டு ஹியர் டா கண்ணா. எஸ், ஸோ அதனால இதை படித்து வச்சுக்கோ. உன்னோட ஸ்டேட் போர்டு எக்ஸாம், CBSE எக்ஸாம் அண்ட் நீட் எக்ஸாம் மூணுத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ். அடுத்ததா இந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி a very easy question. சரியா? கொஷின் பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் a very easy question. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. குவிக் டக்கனா. The amount of sugar required to prepare 2 liters of 0.1
molar aqueous solution is? யோசிச்சு ஆன்சர் பண்ண பார்ப்போம். சி உன்ட்ட என்ன சொல்லியிருக்கான், ஃபார் 2 liter யூ நீட் 0.1 ml அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? ரைட். அப்போ நீ என்ன பண்ணணும், ரொம்ப ஈஸி. 0.1 into mass of sugar பண்ணினாவே போதும், you get the right answer. அப்போ 0.1 sorry 2 liters into 0.1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா 0.2 வருமா? அப்போ 0.2 into உன்னோட சுகரோட மோலார் மாஸ் எவ்வளோ? 342. மல்டிப்ளை பண்ணினா you get the value, and yes, the value is going to be 68.4. Yes my dear, option C is the right answer. Option C is the absolute correct answer. கரெக்டா சொல்லியிருக்கீங்க ராஜேஷ், சிவதர்ஷினி. வெரி குட் my dear. So yes, அடுத்த question இதோ உங்களுக்காக. Dissolving 120 grams of a compound of molar weight 60 in 1000 grams of water gave a solution of density இவ்வளோ. ஃபைன், நீ molarity கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? ஃபர்ஸ்ட் உன்னோட சொல்யூஷனோட மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் is equal to 1000 grams plus 120 grams, which is mass of solvent and solute, which will give you 1120 grams. Right? அடுத்ததா நீ density கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? Density is equal to molar mass by volume. ஓகேவா? அப்போ உனக்கு வால்யூம் வேணும்னா டென்சிட்டியிலேருந்து வால்யூம் தான் வேணும், பிகாஸ் வால்யூம் ஃபார்முலாவை தான் நீ மொலாரிட்டியில் யூஸ் பண்ணுவ. ஸோ வால்யூம் வில் பிகம் மோலார் மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. கரெக்டா? எஸ். இப்போ வால்யூம்க்கு மோலார் மாஸ் என்னன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ மோலார் மாஸ் இஸ் கோயிங் டு பி 1120 டிவைடட் பை டென்சிட்டி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான் 1.10. ரைட்? அப்போ ஆப்வியஸ்லி உன்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது ரெண்டுத்தையும் கட் பண்ணேனா 1000 ml ஆர் 1 லிட்டர்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நீ மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும். மொலாரிட்டிக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இன்டூ வால்யூம். இங்கே மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு 120, சொல்யூட் தானே உன்னோட சப்ஸ்டன்ஸ், ஸோ அதனால 120 டிவைடட் பை அதோட மோலார் மாஸ் என்ன? மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் 60 இன்டூ வால்யூம் 1. அப்போ கட் பண்ணேன்னா this 1 times, this 2 times, ஸோ அதனால 2m will be the right answer. Option B is the absolute correct answer. புரிஞ்சிச்சா? ஹரி, எஸ் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கு கண்ணா. டோன்ட் யூ வரி. ரைட்? 2m is the absolute correct answer கண்ணா. 2 molarity is the right answer. Very good. Ramya, Sudhindra, wonderful my dear. அடுத்ததா இந்த ஒரு கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் a super easy question and இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி நீட்ல கேட்பாங்க. சரியா? ரைட்? ஸோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் 3.6 moles ஆஃப் வாட்டர். இப்போ 3.6 moles ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி 1 mole ஆஃப் வாட்டர்ல 1 mole ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தானே இருக்கு. எஸ். ஸோ அதனால 3.6 moles of water will give you 3.6 moles of oxygen atom. கரெக்டா? அப்போ இதை நீ கிராம்ஸுக்கு மாற்றணும்னா number of moles into gram value or the molar mass value, which will give you a total value of 57.6. Yes, so 57.6 is the right answer. புரிஞ்சுச்சா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? If you have any, you can ask me. Okay? Yes. அடுத்ததா இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. The density of 3m solution of sodium chloride is said to be this much. அவனே கொடுத்துருக்கான். molarity of solution என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லு. ஐ எம் நாட் கோயிங் டு சால்வ் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ண மாட்டேன். ஸோ குவிக் அண்ணா, குவிக்.
see இங்க நான் புதுசா I'll give you a relation between molarity and molality. அதாவது ஒரே ஃபார்முலாவை molarity and molality வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். So the formula is density is equal to molarity into 1 by molality, molality small m, plus m2 which is molar mass of solute divided by 1000. ஓகேவா? இங்கே mங்கிறது molarity, m2ங்கிறது molar mass of solute. இப்போ உனக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இங்கே போட்டு பாரு. டென்சிட்டி உனக்கு தெரியும் 1.25 is equal to molarity வேல்யூ அவனே 3mனு சொல்லியிருக்கான். ஸோ 3 into molality வேல்யூ உனக்கு தெரியாது 1 by m plus m2 which is molar mass of solute is 58.5 divided by 1000. ஓகேவா? ஸோ இப்போ இதை நீ சால்வ் பண்ணினாவே போதும், you will get the answer. ஸோ quick டக்கனா குவிக்காக இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சீக்கிரமா எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 58 நீ 1000ஆல டிவைட் பண்ணேன்னா உனக்கு என்ன வேல்யூ வரும்? யூ கெட் 0.0585. கரெக்டா? ரைட். அடுத்ததான் அதை நீ 3ஆல மல்டிப்ளை பண்ண போற. மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு என்ன வேல்யூ வரும்? If you multiply it, then you will get 1.25. or multiply கூட பண்ண வேணாண்டா, ஈஸியாக இன்னொரு ஸ்டெப் சொல்கிறேன் பார்த்துக்கோ. இந்த 3 எப்படிக்கா எடுத்துக்கிட்டேன்னா 1.252 டிவைடட் பை 3 ஆயிரும் இல்லையா? அப்போ 1.252 நீ 3ஆல டிவைட் பண்ணேன்னா if you divide it by 3, ஓகே, இந்த 3-ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டேன்னா you get a value of 0.417, approximate 0.417 கிடைக்கும். கரெக்டா? அடுத்ததான் நீ என்ன பண்ணா போதும், இந்த 0.417ஐயும் இந்த வேல்யூவையும் மைனஸ் பண்ணா போதும். ஸோ 0.417 minus 0.0585 will give you what? How much? 0.585. மைனஸ் பண்ணேன்னா உனக்கு 0.35 கிடைக்கும். சரியா? ஸோ மைனஸ் பண்ணேன்னா you get 0.358 is equal to 1 by m. If 0.358 is equal to 1 by m, then m is equal to 1 by 0.358. ஓகேவா? அப்போ 1 divided by 0.358 என்ன வேல்யூவை தரும் அப்படின்னு நீ பார்த்தா போதும். ஓகே? எஸ், ட்ரை பண்ணி பாரு. அப்ராக்சிமேட்டா உன்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இட் வில் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.97. ஓகே, 2.79 அப்படிங்கிற வேல்யூ வரும். சரியா? and so option C is the right answer. Option C is the absolute correct answer. Very good my dear. Wonderful. Hi Tony, welcome on board Kana, welcome on board. Yes, அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த क्वेश्चனை சால்வ் பண்ணி பார்க்கலாம். டே கண்ணா, இந்த செஷன்ல கிட்டத்தட்ட 40+ क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ணிட்டோம். Still 250 more to go. So அதனால சீக்கிரமா சால்வ் பண்ணு. Let me know the answer for this one, my dear. ஓகே ஹரி, நீங்க ஏன் மேம் நீட் ஜேஇ எல்லாம் எழுதல? ஃபர்ஸ்ட் ரீசன், ஹரி நான் படிக்கும்போது நீட் தமிழ்நாட்டில் இல்லை. செகண்ட்லி, நான் படித்த சுச்சுவேஷனில் there was no idea what நீட் ஆர் ஜேஇ இஸ். சரியா? நான் உடுமல்பேட்டை அப்படிங்கிற ஒரு நார்மல் வில்லேஜ்லேருந்து தான் படித்து வளர்ந்தேன். ஸோ when I came to காலேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் என்ட்ரன்ஸ் இருக்கு போல அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் I was not focusing. ஆல்ரெடி காலேஜ் வந்துட்டோம், இனி திருப்பி காலேஜுக்காக படிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஃபோக்கஸ் பண்ணல. other than going for JEE, I was actually focusing on government exams. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த கவர்மெண்ட் எக்ஸாம் வாஸ் AFCAT, which was for Air Force. அதில் ஏர்ஃபோர்ஸில் பைலட் கேட்டகரியில் செலக்ட் ஆயிருந்தேன். ஐ வாஸ் இன் டு ட்ரைனிங் ஃபார் பைலட் கேட்டகரி. அண்ட் அதுக்கப்புறமா ஐ லெஃப்ட் அ ஜாப். தென் திருப்பி ஒரு 17+ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதில் ஐ டிட் நாட் ரைட் ஜேஇ பிகாஸ் ஜேஇ எழுதுறதுக்கான தேவை எனக்கு இருந்ததில்லை. பட் எஸ், ஐ ஹவ் ரிட்டன் சிமிலர் எக்ஸாம்ஸ் லைக் கேட் எக்ஸாம்ஸ் 3 தடவை கிளியர் பண்ணியிருக்கேன். Other than that, I have written multiple government exams for multiple job and positions. So yes, this is all about me da kana. இதனால தான் நான் JEE எழுதல, because there was no need for it. Right? So இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Quick da kana.
Yes. So இங்க என்ன சொல்லியிருக்கான் 10 ml of 2m NaOH solution is added to 200 ml of 0.5m NaOH solution. அப்ப என்ன பண்ணியிருக்கோம் இங்க நம்ம ரெண்டு கான்சென்ட்ரேஷன் உள்ள சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணி புதுசா ஒரு சொல்யூஷனை உருவாக்குறோம். கரெக்டா? MV இங்க இருக்கக்கூடிய வால்யூம் அப்படிங்கிறது டோட்டல் வால்யூம். கரெக்டா? ரைட். இங்க நீங்க என்ன பண்ணணும்னா புதுசா உருவாயிருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனோட ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் என்ன, ஃபைனல் மொலாரிட்டி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் M1 இங்கே கொடுத்துருக்கான் 2 into V1 is 10 ml னா 10 divided by 1000 plus M2 which is 0.5 into ஒரே நிமிஷம் 1 minute my dear. 0.5 into 200 divided by 1000 is equal to m into volume total inga 100 plus 200 sorry 10 plus 200 210 divided by 1000 அப்படிங்கற வேல்யூ கிடைக்கும். சரியா? அப்ப இங்க 1000 எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலா உனக்கு இங்க 20 plus half of 200 is 100 is equal to 210m அப்படின்னு கிடைக்கும். or 120 is equal to 210m and இதை ஈக்குவேட் பண்ணேனா m is equal to 120 divided by 210 which will be equal to 0.57m அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிச்சு. சரியா? So yes, 0.57m is the absolute correct answer. It is the right answer. Okay va? Is that clear my dear? Very good. Ramya, Shivadarshini, Rajesh, correct answer பண்ணிருக்கீங்கடா கண்ணா. You guys are absolutely right. Yes. அடுத்ததா இன்னொரு क्वेश्चन சால்வ் பண்ணி பார்க்கலாம். டே கண்ணா இங்க நான் மார்க் பண்ணி இருக்கிறத பார்க்காத, பிகாஸ் ஆப்ல நம்ம லைக் இந்த பேஜஸை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஆரோ மார்க்கிங்ஸ்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ டோன்ட் யூ வரி, ஆப்ஷன் ஏ இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். சரியா? ரைட். நெக்ஸ்ட் PPM பேஸ் பண்ண கொஸ்டின், சூப்பர்பான கொஸ்டின் இது. ஸோ எஸ் மை டியர், லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி, ரொம்பவே ஈஸி. லைக் நீ வித்தின் செகண்ட்ஸ்குள்ள இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ எஸ் quickly let me know the right answer for this one my dear. Yes, PPM எப்படி கண்டுபிடிப்ப? weight of solute by solvent into 10 to the power 6 அவ்வளவுதான். So weight of solute by solvent into 10 to the power 6 பண்ணேனா உனக்கு வேல்யூ வந்துரும். சரியா? இங்க weight of solute என்ன? 0.2 grams. weight of solvent எவ்வளோ? 500 grams into 10 to the power 6. கட் பண்ணி பாரு, அழகா உனக்கு ஆன்சர் வரும். quickly let me know the right answer in the comment section டாக்கனா. Yes, so you have to divide 0.2 by 500. divide பண்ணேனா approximate உனக்கு வந்துட்டு 0.0004 கிடைக்கும். அதை 10 to the power 6 ஆல multiply பண்ணேனா you get a wholesome value of 400. and so yes, option A 400 is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? PPM னா parts per million டாக்கனா. அதாவது 10 to the power 6 அப்படிங்கிறது ஒரு 1 million compound அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரியா? ஸோ ஒரு சில சொல்யூஷன்ல வந்து பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு சொல்யூட்டோட குவான்டிட்டி அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நீ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் பர்சன்டேஜ் வேல்யூஸ் இன்டூ 100 பண்றதுக்கு பதிலா நீ இன்டூ மில்லியன் பண்ணுவ. சரியா? அதாவது மில்லியன் கணக்குல 10 to the power 6 அப்படிங்கிற வேல்யூல எவ்வளோ சொல்யூட் உன்னோட சால்வெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்ப. அதைத்தான் வந்து நீ பார்ட்ஸ் பர் மில்லியன்னு சொல்லுவ. இதே மாதிரி PPB பார்ட்ஸ் பர் பில்லியன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல இதே ஃபார்முலா தான், பட் ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் 10 to the power 6க்கு பதிலா இதே ஃபார்முலாவை 10 to the power 9 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகே? ஸோ 10 to the power 6 is for million, 10 to the power 9 is for billion. புரிஞ்சுச்சுங்களா? எஸ். அடுத்ததா இன்னொரு கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, see, even if you are a complete fresher, நீ கவலையே பட வேணாம். ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் உன்னையும் சால்வ் பண்ண சொல்லுவேன், நானும் சால்வ் பண்ணி காமிப்பேன்.
சரியா? So you don't have to worry, just have to focus on the class. So please focus and let me know the answers, Takana. Yes, quick my dear. First of all, inga enna sollirukka, what is the mass of carbon dioxide which contains the same number of molecules as of that in 40 grams of oxygen. அதாவது இங்க 40 grams of oxygen சொல்லும்போது O2 molecule பத்தி தான் பேசுறான். So in 40 grams of oxygen, you know, 40 divided by 32, you have 1.25 moles. கரெக்டா? அப்போ 40 grams வந்து 1.25 moles of oxygen na, obviously number of moles value oxygen kum carbon dioxide kum same ah da irukum. And so 1.25 moles of CO2 என்னன்னு நீ கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி. 1.25 into molar mass of CO2 which is 44. மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு 55 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிரும். சரியா? So yes my dear, இதற்கான கரெக்டான ஆன்சர் is absolutely option B which is 55. புரிஞ்சுச்சா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீ பயங்கரமா மைண்டை போட்டு குழப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியா உன்னால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? So yes, option B is the absolute correct answer. அடுத்த question. This is actually a statement based question. யோசிச்சு இந்த statements ஆன்சர் பண்ணு. Let me know the answers right away in the comment section. Yes. So இந்த questionே temperature dependency base பண்ண question தான். So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு பாப்போம். Yes, கண்டுபிடிச்சிங்களா? So first இங்க என்ன சொல்லியிருக்கா? molarity, mole fraction and like mole fraction and mass fraction. இது எல்லாமே டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ரெண்டாவது molarity and normality do not change with temperature அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ யோசிச்சே எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சர் சொல்லி பார்ப்போம். யோசி. See, என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் எஸ் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வால்யூம் வருதோ அது எல்லாமே டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். whereas என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வால்யூம் வரலையோ அதெல்லாம் டெம்பரேச்சர் லைக் வால்யூம் வரலைன்னா டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட், வால்யூம் இருக்குன்னா அது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். இப்போ மொலாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், மாஸ் ஃப்ராக்ஷன் இந்த மூணு ஃபார்முலாஸ்லையுமே உனக்கு வால்யூம் வருதான்னு கேட்டேன்னா நோ. அப்போ 1 minute, it is not writing, just a minute. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா. One minute, சரியா? Yes. So molality, mole fraction, mass fraction இங்கெல்லாம் வால்யூமை பத்தி பேசாதனால they are all temperature independent. கரெக்டா? whereas molarity and normality ரெண்டுத்துலையுமே நீ பார்த்தேன்னா டினாமினேட்டர்ல உனக்கு வால்யூம் வரும். அப்போ டினாமினேட்டர்ல வால்யூம் வரதுனால they are all temperature dependent. கரெக்டா? இப்போ ஆக்சுவலா ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுத்தையுமே உல்டா பண்ணி கொடுத்துருக்கான். ஆக்சுவலா மொலாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், மாஸ் ஃப்ராக்ஷன் டெம்பரேச்சர் இண்டிபெண்டா இருக்கும். they do not depend on temperature. காரணம் they do not have volume in their formula. Similarly, molarity, normality இது ரெண்டுமே temperature dependent. காரணம் அவங்களோட ஃபார்முலால டினாமினேட்டர்ல வால்யூம் வருது. கரெக்டா? எஸ். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸ்டேட்மெண்ட் 1ம் தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2ம் தப்பு. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். both statement 1 and 2 are said to be incorrect. புரிஞ்சுச்சா? So Ramya, Shivadarshini, very good my dear. Option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததா அதே மாதிரி similar kind of statement based question. இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
Quick, my dear. Quickly, let me know the answers. Let me know the answers right away. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சீக்கிரம். Hi Kumar, welcome on board. See, statement 1 என்ன சொல்லியிருக்கான்னா 1 mole is the amount of the substance that contains as many as particles as there are in exactly 12 gram of carbon 12 isotope அப்படின்னு சொல்லியிருக்கான். Next, 1 mole of a different substance contain different number of entities அப்படின்னு சொல்லியிருக்கான். First of all, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், statement 1ல 1 mole is the amount of substance that contains as many particles as are there in 12 gram of carbon 12 னு சொல்லியிருக்கான். அது கரெக்டா? Yes. Is it 12 gram of carbon 12 or is it 1 by 12 gram of carbon 12? யோசிச்சு பாரு. moles தாவே it is 12 gram of carbon 12 தான். So இதுல நீ வந்து கன்ஃபியூஸ் ஆக கூடாது. 1 gram of hydrogen, 2 gram of helium, 4 grams of let's say 3 grams of lithium. அந்த மாதிரி 12 grams of carbon 12 is absolutely right. அதனால statement 1 is right. Whereas statement 2ல 1 mole of different substance has different number of entities அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is absolutely wrong. ஏன்னா நான் 1 mole of oxygen எடுத்தேனா it is equal to 1 mole of carbon dioxide and that is equal to 1 mole of water. So 1 mole of a substance எடுத்தேனா that will be equal to all the substance and அதுல எல்லாத்துலயுமே அவங்கள்ட்ட 6.023 into 10 to the power 23 atoms தான் இருக்கும். கரெக்டா? அப்ப கண்டிப்பா the count is said to be same அப்படின்னு சொல்றதுனால statement 1 is correct, statement 2 is incorrect and so option C is the right answer. புரிஞ்சுச்சா? So காருண்யா, yes 11th state board studentsum இத கண்டிப்பா பார்க்கலாங்கனா உங்களோட எக்ஸாம்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay? Yes. So option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததா இன்னொரு questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. This is actually an assertion and reasoning type of question. சரியா? நான் ஹைட் ஆயிக்கிறேன் so that you can see the entire question. Question நல்லா வாசிச்சு இந்த questionக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. Quick டக்கனா சீக்கிரமா ஆன்சர் பண்ண பாப்போம். யோசிச்சு ஆன்சர் பண்ணு. I want every one of you to answer no matter what. So please make sure that you guys answer for this question. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சிவதர்ஷினி பி சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் டி. Yes, so shall we see? Okay. First இங்க assertionல என்ன சொல்லியிருக்கா? The empirical mass of ethane is half to its molar mass அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, அது இருக்கட்டும். We will talk about it. The empirical formula represents the simple whole number ratio of various atoms present in a compound அப்படின்னு சொல்லியிருக்கா. First of all, reason is absolutely right. Empirical formula அப்படிங்கிறது உன்னோட ஒரு மாலிகுலோட simplest ரேஷியோவை காமிக்கக்கூடிய ஒரு what we say ஒரு விதமான substituency தான் உன்னோட empirical formula. Say for example, நீ குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டேன்னா அதோட ஆக்சுவல் ஃபார்முலா C6H12O6. பட் அதை ரொம்பவே ஈஸியா நீ எழுதணும்னா எப்படி எழுதுவ? எஸ், எப்படி எழுதுவ? If you want to write glucose C6H12O6, you will write it as CH2O. கரெக்டா? சிம்பிள், ஈஸி. எஸ். ஸோ இப்போ ஈத்தேனோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட காமன் ஃபார்முலா அப்படிங்கிறது C
hydrogen, 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 hydrogen. Correcta? அப்போ C2H4 is actually the molecular formula of ethene. அதோட empirical formula என்னவா இருக்கும்? Simplest ratio CH2. அப்போ உனக்கே இங்க தெரியுது, இங்க 2 கார்பன் 1 ஆயிருச்சு, 4 ஹைட்ரஜன் 2 ஆயிருச்சு அப்படின்னா obviously the count is to its half. அது half ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ yes my dear, yes, assertion is also true, reason is also true, and reason is a correct explanation of assertion is absolutely the right answer, and அதனால option A is correct. புரிஞ்சுச்சா? Rajaram, you are very good with the answer kanna. Option A is the right answer. புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? ஏதாவது டவுட் இருக்கா? Yes, clear? Okay, so next இன்னொரு questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this one, my dear. Quick-ஆ இதற்கான answer என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Yes, Arul Pandey, you are absolutely right, my dear. So yes, அடுத்ததா இன்னொரு questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this one. First, இங்க என்ன சொல்லியிருக்கான்? 0.48 grams of a sample of a compound containing boron and oxygen contains இவ்ளோ boron and இவ்ளோ oxygen. சரி, what will be the percentage composition of the compound? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? உன்கிட்ட எவ்வளோ சாம்பிள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சாம்பிளோட வேல்யூ 0.48. ஓகேவா? சாம்பிளோட வேல்யூ 0.48 கிராம்ஸ். அதுல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு? You have 0.288 grams of oxygen. And எவ்வளோ boron இருக்கு? You have 0.192 boron. கரெக்டா? இப்போ percentage of boron கண்டுபிடிக்கணும்னா mass of boron divided by mass of compound. 0.192, right? 192 divided by 0.48 into 100. பண்ணேன்னா உனக்கு approximate you will get 0.4 times here. அப்போ 40%. Similarly, percentage of oxygen கண்டுபிடிக்கணும்னா 0.28 divided by 0.48. இதை நீ பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு போரானோட பர்சன்டேஜ் கிடைச்சிருச்சுல. அந்த மாலிகுலர் போரானும் ஆக்சிஜனும் மட்டும்தானே இருக்கு. அப்போ போரான் 40%னா ஆப்வியஸ்லி ஆக்சிஜன் 60%-ஆ இருக்கும். புரிஞ்சுச்சா? So yes my dear, yes, option B is the right answer. Option B is the absolute correct answer. Yes. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். இந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கிட்டேன்னா it is a bit lengthy, பட் இதை நீ எப்படி எழுதணும்னு நான் ஆல்ரெடி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் நடத்தும் போதே சொல்லி தந்திருந்தேன். So try to follow the same and let me know the answers right away, my dear. Yes, so inga a compound has a magnesium 21%, right, 21.9% magnesium irukku, 27.8% phosphorus irukku, and 50.3% oxygen இருக்கு by mass. அப்ப அவங்களோட simplest formula or empirical formula என்னன்னு கேட்டிருக்கான். இதை எப்படி எழுதுவ? ஃபர்ஸ்ட் நான் உன்கிட்ட சொல்லி தந்த மாதிரி element, percentage, molar ratio, right, relative ratio and whole number ratio அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட tabular column நீ ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? So try to form the tabular column at first. Right. இங்க உன்கிட்ட என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, ஃபைனலா ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 3 பாக்ஸஸை நீ போட்டுக்கிற. சரியா? ஜஸ்ட் ட்ரை டு மேக் ஷூர் தட் யூ ஹாவ் இட் கிளியர். நீ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பாக்ஸ் போட்டு கிளியரா டீடைல்டா ப்ரெசென்டபிளா சால்வ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ரஃப் ஒர்க் மாதிரி போடு, பட் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் இட் இஸ் லெஜிபிள், உனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும்தான் மெயின் கான்செப்ட். ரைட்? So questionல என்ன சொல்லியிருக்கான்? 21.9% of magnesium இருக்கு, 27.8% of phosphorus இருக்கு, and 50.3% of oxygen இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த பெர்சன்டேஜ் வேல்யூவை அந்தந்த எலிமெண்ட்ஸோட மோலார் மாஸை வச்சு நீ டிவைட் பண்ண போற. ஓகே, ஸோ யூ வில் ஜஸ்ட் டிவைட் 21.9 by 24, ரைட்? டிவைட் பண்ணேன்னா மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் இஸ் 24 இல்லையா? டிவைட் பண்ணேன்னா 0.9 வந்துடும். அதை ஹோல் சம்மா எடுத்தேன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். சிமிலர்லி பாஸ்பரஸ் 27.8 டிவைடட் பை அதோட மோலார் மாஸ் வந்துட்டு 31, அப்போ 0.90 வரும். ஐ வில் டேக் இட் ஆஸ் 1 as well.
Similarly, 2.78 divided by 32, right? Sorry, not 32. இங்க oxygen as an atom தானே எடுத்துக்கிறோம். அப்போ 16. You get an approximate value of 3.48. Correct? Yes, 50.3 divided by last idhuna formula வை நான் எழுதிட்டேன். By 16 3.48 வரும். 3.5 னு வெச்சுக்கோ. Next என்ன பண்றேன், இது whole number ஆ மாத்த போறேன். அப்போ into 2 பண்ணா you get 227, which is absolutely a whole number. அதனால உன்னோட molecular simplest ratioல 2 magnesium, 2 phosphorus and 7 oxygen இருக்கும். So yes, the correct answer is going to be absolutely option A. புரிஞ்சுச்சா? எப்படி இந்த question? Okay, Ramya. I'm not sure with the timings, my dear, but yes, max to max till 6 o'clock we'll be having the class. Okay, 6 க்கு மேல class continue பண்ண மாட்டோம், because I have another one with Karnataka channel as well. So அதனால max to max 6 o'clock வரைக்கும் நம்ம class இருக்கும். சரிங்களா? Yes, yes, yes. Is that clear? Is that clear? Okay, okay, my dear. So அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு question தான் சால்வ் பண்ண போறோம். Quickly let me know the answer for this one, my dear. Quick. இந்த questionக்கான ஆன்சர் என்னங்கறத right away comment sectionல சொல்லுங்க பாப்போம். I was actually thinking to complete some basic concepts, structure of atom and solutions today, but I don't think so. இன்னைக்கு நம்ம some basic concepts structure of atom start பண்ற மாதிரி இருக்கும். I'll try to come up with part 2 of this video, so that next videoல வந்துட்டு நம்ம extra questions solve பண்ணிடலாம். சரியா? Hi Amina, hi Nandini, welcome on board, my dear. So yes, quick, இந்த ஒரு questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Let me know the question for the answer for this question right away in the comment section. சரி, இங்க என்ன சொல்லியிருக்கா, என் காம்பவுண்ட்ல 2 எலிமெண்ட் இருக்கு, ஒன்னு x இன்னொன்னு y, ரேஷியோ 50% each, ரைட்? அட்டாமிக் மாஸ் ஆஃப் x 20, y வந்து 40, சிம்பிளஸ்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்கான். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃபைண்ட் த மோலார் ரேஷியோ ஆஃப் x and y. மோலார் ரேஷியோ ஆஃப் x என்னவா இருக்கும், 50 divided by 20 given mass divided by molar mass, which is 2.5. Similarly, y என்னவா இருக்கும், 50 divided by 40, you get you get a value of 1.25. இப்போ இதுல வச்சே smallest number அப்படிங்கிறது 1.25 தான். ஸோ 2.5ஐயும் 1.25ஐயும் நீ அந்த smallest number வச்சு டிவைட் பண்ண போற. டிவைட் பண்ணனா x-க்கு 2 and y-க்கு 1 வரும். And so the formula is going to be x2y. Right? You get the concept? Yes, my dear. அதனால option B, x2y is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? See, நான் உனக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி நீயும் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? You have to solve the questions in order to master this. Right? So நீயும் சேர்ந்து questions சால்வ் பண்ணிக்கிட்டே வா, ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டே வா, so that it will be a healthy discussion. And yes, உனக்கு ஏதாவது questionக்கு ஆன்சர் தப்பா வந்துச்சுனாலும் ஏன் தப்பா வந்துச்சு அப்படிங்கறதையும் உன்னால தெரிஞ்சுக்க முடியும். சரியா? தேக்கண்ணா xy2 வராது, x2y is the right answer. நீங்க மாத்தி போட்டிருப்பீங்க. ஓகே, இப்போ 2.5 1.25, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1.25 தானே, அதை வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 2x and y தான் வரும். It is correct. So எங்கேயாச்சும் கால்குலேஷன்ல தப்பு பண்ணியிருப்பீங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகே, so yes my dear. அடுத்ததா ஒரு காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்திருக்கான், அதோட மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்கான். ஐயோ, இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா நான் எப்படி மேம் ஆன்சர் பண்றது அப்படின்லாம் நினைக்காத. எம்பிரிக்கல் ஃபார்முலாவை start multiplying it by 1 2 3 4 so on and so forth, and multiply பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இரு. சரியா? சோ இங்க CH2O2 கொடுத்திருக்கான், அது into 1 பண்ணா சேம் தான், into 2 பண்ணனா you get C2H4O4. இது இந்த ஆப்ஷன்ஸ்ல எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தேன்னா ஆப்ஷன் C ல இருக்கு, அதனால ஆப்ஷன் C will be the right answer. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Okay.
Other molecule, an organic compound contains 40% of C, 13.3% of H, and 46.67% of nitrogen. அதோட empirical formula என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. So this is a question which is based on the formula, like நம்ம டேபிள் காலம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். அதே கான்செப்ட்ல இன்னைக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. I am not going to solve this question. சரியா? You know how to solve this one, right? So நான் சொல்லி தந்த மெத்தட ஃபாலோ பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. குவிக் டக்கனா, குவிக். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லுடா கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன? கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் இருக்கு? 40. எவ்வளோ பர்சன்டேஜ் ஹைட்ரஜன் இருக்கு? 13.3. எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கு? 46.67. இதை நீ அவங்களோட மோலார் மாஸ் வச்சு டிவைட் பண்ண. அப்போ டிவைடட் பை 12, டிவைடட் பை 1, டிவைடட் பை 40. டிவைட் பண்ணேன்னா உனக்கு என்ன நம்பர் வரும்? இங்க 3.3 வரும், இங்க 13.3 வரும், இங்க once again 3.3 வரும். இப்போ இந்த மூணு நம்பர்ஸ்ல எது ஸ்மால் நம்பர்னு பார்க்கணும். ஸ்மால் நம்பர் எது? 3.3 தான். அதை வச்சு இந்த மூணு வேல்யூம் டிவைட் பண்ணேன்னா யூ கெட் 1 times, 4 times, 1 times. அப்போ you have 1 carbon, 4 hydrogen and 1 nitrogen in the formula. அதனால உன்னோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? Yes, it is going to be absolutely option C. Very good, very good, very good, my dear. So option C is the right answer. Option C is the correct answer. Okay, புரிஞ்சுச்சா? Any doubts? Any doubts so far, my dear? Yes. அடுத்த question. Let me know the answer for this one. So yes, choose the molecular formula of an oxide of iron in which the mass percent of iron and oxygen are given here. Okay, mass percentage அவனே கொடுத்துட்டான். அதோட மாலிகுலர் மாஸும் அவனே கொடுத்துட்டான். மாலிகுலர் ஃபார்முலா என்னவா இருக்கும்னு மட்டும்தான் கேட்டிருக்கான். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, see, the simplest form on how to find this value is, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிற 4 ஃபார்முலாக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் என்னங்கிறத கண்டுபிடி. ஓகேவா? அப்படி கண்டுபிடிக்கும்போ Fe2O3க்கு மட்டும் உனக்கு வந்துட்டு 159 பாயிண்ட் சம்திங் வரும், அப்ராக்சிமேட்லி 160 வரும். இப்போ நீ n வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்கான்? ஓகே, n value is equal to molar mass by empirical formula mass, because empirical formula mass into n is equal to molar mass, இல்லையா? So அப்படி பண்ணேன்னா 160 divided by 160 will give you 1, right? So empirical formulaவும் molecular formulaவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்ல. And so the correct answer is going to be option C. புரிஞ்சுச்சா? FeO வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மிடாக்கண்ணா. நீ மாலிகுலர் மாஸ் ஆஃப் தீஸ் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கும்போ எய்தர் அந்த மாலிகுலர் மாஸ் 160க்கு ஈக்குவலா இருக்கணும், ஆர் 160யோட டபுள் ஆர் ட்ரிபிளா இருக்கணும். புரிஞ்சுச்சா? அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த மாலிகுல் தான் இது அப்படின்னு உன்னால எடுத்துக்க முடியும். ஃபைன். ஸோ இன் தட் வே 160 மாலிகுலர் மாஸ் காமிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர், ஆர் மல்டிபிள்ஸ், டபுள்ஸ், ட்ரிபிள்ஸ்ல காமிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ஆப்ஷன் சில இருக்கிறவங்க மட்டும்தான். And so option C is the right answer. புரிஞ்சுச்சா? Yes. அடுத்த கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. And yes, my dear, like count ரொம்ப கம்மியா இருக்கு. So I want every one of you to like the session without fail. Okay? சீக்கிரமா இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Quick, my dear. Quickly, let me know the right answer. Yes, இங்க என்ன கேட்டிருக்கான்? The relative number of atoms of elements x and y in a compound is 0.25 and 0.5. Fine. Empirical formula என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். அப்போ relative number already அவன் கொடுத்துட்டான், which is 0.25, 0.5. இந்த ரெண்டுத்துல எது ஸ்மால் நம்பர்? 0.25 தான். அப்ப அதை வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணேன்னா you get 1, you get 2, which means xக்கு 1, yக்கு 2. அதனால the molecule will become XY2. புரிஞ்சுச்சா? So option C is the right answer. Option C is the absolute correct answer. புரிஞ்சுச்சாடா கண்ணா? It is not X2Y, it is XY2. Try to understand the difference between these two. Okay வா? Right.
அடுத்த கொஸ்டின் இன்னொரு கொஸ்டினை சால்வ் பண்ணி பாரு. இது ஒன்ஸ் அகெயின் அந்த பெர்சன்டேஜ் டேபிள்ல காலம் போடுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். லெட் மீ நோ த ரைட் ஆன்சர். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கா, இஃப் எலிமெண்ட்ஸ் P and Q combine to form a compound, atomic mass of P is 12 and that of Q is 16, percentage of P is 27.3 and that of Q வந்துட்டு என்னவா இருக்கும், ஒருத்தனோடது 27.3னா இன்னொருத்தனோடது 100 minus 27.3 இருக்கும், which is 72.7. So just values substitute பண்ணி mole ratio கண்டுபிடிச்சா அதை whole number ratioக்கு convert பண்ணு. That is all you have to do here. சரியா? So first நீ என்ன பண்ற, percentage value 27.3 72.7 அவங்களோட மோலார் மாஸ் வச்சு, அதாவது P ஓட மோலார் மாஸ் 12, Q ஓட மோலார் மாஸ் 16 இல்லையா, அதை வச்சு டிவைட் பண்ற. டிவைட் பண்ணேன்னா you get 2.27 and 4.54. இதுல ரெண்டுத்துல ஸ்மால் நம்பருங்கிறது 2.27 தான். அதை வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணேன்னா you get 1 times and 2 times. கரெக்டா? which is actually a whole number. அதனால உன்னோட empirical formula என்னவா இருக்கும், ஒரு P and 2 Q இருக்கக்கூடியதா இருக்கும். And so option D is the right answer. Option D is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? Is that clear? Is that clear? Is that clear, my dear? சீக்கிரமா கட நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வரோம் கண்ணா. I know it is a bit of a speed, but still நீ இந்த மாதிரி ஸ்பீடா கால்குலேட் பண்ணாதான் உனக்கு அது உன்னோட எக்ஸாம்ல யூஸ் ஆகும். சரியா? ரைட்? ஓகே. ஸோ அடுத்த கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி I'll give you guys a short little break. எல்லாரும் பிரேக் போயிட்டு வாங்க. பிரேக் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. And yes, my dear, be back by இப்போ 3:45 ஆச்சு இல்லையா, ஸோ be back by 3:55. ஓகேவா? 3:55க்கெல்லாம் வந்துடும்.
Yes. Hi everyone. Welcome back. Welcome back. Welcome back. So I think எல்லாரும் break போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So shall we start the session right away? Yes, shall we start the session right away? Hi Rajesh. Hi Fun with us. Hi Danu. Welcome on board my dear. So yes, session start பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். And yes, this is the very first question after the break. Let me know the answer for this. இது வந்து stoichiometric calculation based பண்ண ஒரு question. Okay, wow. So 56 liters of nitrogen gas is mixed with excess of hydrogen and it is found that 20 liter of ammonia gas is produced. அப்போ வால்யூம் ஆஃப் அன்யூஸ்ட் நைட்ரஜன் கேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். வெரி ஈஸி கொஸ்டின் பேஸ்ட் ஆன் லிமிட்டிங் ரியேஜன்ஸ். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. குவிக்லி லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் மை டியர். ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்கான்? நைட்ரஜனும் எஸ் உன்னோட நைட்ரஜன் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் ரியாக்ட் ஆகி அமோனியாவை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்கான். உடனே இது கிடைச்சதுமே ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஹியர் 3 ஹியர் 2 அண்ட் எஸ் இட் இஸ் பேலன்ஸ். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னா 56 லிட்டர்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அதாவது நீ 56 லிட்டர்ஸ் ஆஃப் நைட்ரஜனை எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ண விடுற, ரைட்? அண்ட் அதனால உனக்கு 20 லிட்டர்ஸ் ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, for producing 20 liters of ammonia, right? You know, for producing 2 mole of ammonia, you need 1 mole of nitrogen. அப்போ 2 mole of ammonia க்கு 1 mole of nitrogen தேவைனா, then 20 liter of ammonia க்கு எவ்வளோ liter of nitrogen தேவைப்படும்? Obviously, for 20 liter of ammonia, you might need 10 liter of nitrogen. அப்போ 10 லிட்டர் ஆஃப் நைட்ரஜனை தான் நீ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போ 56ல 10 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 46 லிட்டர்ஸ் இருக்கும். And so yes my dear, the correct answer is going to be absolutely option A. 46 is the right answer. புரிஞ்சுச்சா? Hi Vidya, welcome on board my dear. Yes, wonderful. 46 தான் கரெக்டான ஆன்சர். This is not 500, it is 46. சரியா? இங்க கால்குலேஷன்ல கூட போட்டிருக்கோம் 46 is the absolute correct answer. Fine. Next இன்னொரு क्वेश्चனை ட்ரை பண்ணி பாரு. This is actually இந்த क्वेश्चனை பார்க்க ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இருக்கும். சரியா? Like a molecular formula of a commercial resin used for exchanging ions in water softening is somewhat like this. இப்படிதான் அது பார்க்க இருக்கும். What would be the maximum take of Ca2 plus ions by the resin when expressed in mole per gram of resin அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ பேசிக்லி இங்க என்ன நடக்கும்னா, பேசிக்லி இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்னா, உன்னோட 2 moles of C8H7SO3 Na plus ion calcium 2 plus ion கூட react ஆகி, right? Since calcium is 2 plus, 2 minus ion கூட react ஆகி, because in the whole it is minus and plus இல்லையா? ஸோ அதனால சோடியம்க்கு பதிலா இந்த calcium 2 plus அங்க replace ஆகும். And so ஃபைனலா உனக்கு C8H7SO3, right, twice Ca கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ல நல்லா கவனிச்சு பாரு. For 2 moles of complex and 1 mole of calcium, 1 mole of complex is formed. கரெக்டா? Yes. So அப்ப நமக்கு என்ன தெரியுது? 2 moles of this complex will take 1 mole of calcium னு தெரியுது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட மோலார் வெயிட் என்னன்னு பார்த்தேன்னா it is 206 grams. கரெக்டா? அப்ப நமக்கு என்ன தெரியும்? 2 into 206 grams of complex can take 1 mole of Ca2 plus. அப்போ 1 gram of complex எவ்வளோ moles of Ca2 plus எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் question. All you have to do is இங்க இருக்கக்கூடிய 2 into 206 இப்படிக்கா கொண்டு வந்துரு, which will make sure that 1 gram is equal to 1 divided by 2 into 206 will become 412 mole of Ca2 plus. And yes my dear, yes Divyaraj, overall edtechல எனக்கு 8+ years of experience இருக்கு கண்ணா.
ரொம்ப வருஷத்தோட டீடைல்ஸ் கூட நீ பார்க்க வேணாம். லாஸ்ட் ஒரு பாஸ்ட் 1-2 இயர்ஸோட ரெக்கார்ட்ல பார்த்தேனாவே there are multiple students who were actually selected in medical colleges. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸே, கேரளா ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு எய்ம்ஸ்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம நம்மளோட ஜிப்மர்ல படிக்கிறவங்க இருக்காங்க, நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ எஸ், த கவுண்ட் இஸ் ஹியூஜ் டாக்கன்னா நீ ரொம்ப வருஷம் டேட்டாவை எடுத்து கூட பார்க்க வேணாம். ஜஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸோட டேட்டா எடுத்து பார்த்தேனாவே இட் வுட் பி மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ எஸ் எஸ் எஸ், இன்னொரு கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் பி, 1/412. புரிஞ்சுச்சா? எஸ், ஓகே. ஸோ அடுத்ததா இன்னொரு கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this one question, my dear. Quick. How much oxygen is required for complete combustion of 560 grams of ET? 560 grams of ET நீ கம்ப்ளீட்டா கம்பஸ்ட் பண்ணணும்னா அப்போ எவ்வளோ ஆக்சிஜன் உனக்கு ரெக்வயர் ஆகும், உனக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ யோசிச்சு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ராஜேஷ் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காரு. I think Rajesh, you told option C for last question or this one? இதுக்கு சொல்றீங்களா, லாஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்றீங்களா? Yes, so quick dakana, சீக்கிரமா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். How much oxygen is required for complete combustion of 560 grams of ethene? First reaction எழுதிக்குவோம். C2H4 is the formula for ethene. Okay Rajesh, wonderful. சரி, இது கூட ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ண விட்டோம்னா you get carbon dioxide and water molecule. எப்பவுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ஸ்டாக்கியோமெட்ரி, லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஸ் கொஸ்டின்ல அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் உனக்கு ஆன்சர் கரெக்டா வரும். சரியா? சோ உனக்கு என்ன தெரியும், 28 grams of ethene பேலன்ஸ் பண்றதுக்கு லைக் கம்ப்ளீட்டா கம்பஸ்ட் பண்றதுக்கு உனக்கு 3 into 32 which is 96 gram of oxygen தேவைப்படுது. கரெக்டா? அப்ப 28 கிராம்க்கு 96 grams of oxygen தேவைப்படுதுன்னா 1 gram of ethene-க்கு obviously 96 divided by 28 grams of oxygen தேவைப்படும். Similarly 560 grams of ethene-க்கு 96 divided by 28 into 560 grams of ethene தேவைப்படும். இதை நீ ஈக்குவேட் பண்ணாவே போதும், you will get the right answer. So இதை மட்டும் ஈக்குவேட் பண்ணி எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. See, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த கொஸ்டின்ஸ்ல you can easily find the answer. Okay, but calculation நீ கரெக்டா போடணும். calculation நீ கரெக்டா போட்டா மட்டும்தான் உனக்கு ஆன்சர் வரும். சரியா? So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. Let me know the answers right away in the comment section. Right, first நான் என்ன பண்றேன், எனக்கு தெரிஞ்சு 28ம் 56க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. 28 into 2 gives me 56. கரெக்டா? அப்ப 28 1 டைம்ஸ்னா 56 is actually 2 times, 560 is actually 20 times. கரெக்டா? அப்ப இப்ப 20யும் 96யும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். எஸ், 20யும் 96யும் மல்டிப்ளை பண்ணோம்னா you get a whole value of 1920 grams. இதை நான் கேஜில எழுதணும்னா எப்படி எழுத முடியும், 1.92 kg அப்படின்னு எழுத முடியும். அப்ப கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும், it is going to be option B, 1.92 kgs. புரிஞ்சுச்சுங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கால்குலேஷன். நீங்க கால்குலேஷனை ட்ரை பண்ணீங்கன்னா அழகா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ரைட், shall we move on to the next part, my dear? Shall we move on to the next part? Yes. அடுத்ததா இன்னொரு கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this question right away. What will be the molarity of chloroform in water sample which contains 15 ppm of chloroform by mass? ஓகேவா? 15 ppm அப்படின்னு சொல்லிட்டா அதுல எவ்வளோ குளோரோஃபார்ம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். மொலாலிட்டி ஆஃப் குளோரோஃபார்ம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், இந்த 15 ppm அப்படிங்கிறத எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குங்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு பொதுவா ppmனா நீ 10 to the power 6 மல்டிப்ளை பண்ணுவ. கரெக்டா? பட் இங்க நீ என்ன பண்ணணும்னா 10 to the power 6 டிவைட் பண்ணிட்டு
into 100 பண்ணணும். புரிஞ்சுச்சா? so that you can get the mass of the substance in gram, right? so அதனால நீ என்ன பண்ற, 15 ppm 15 divided by 10 to the power 6 into 10 to the power 2 அப்படின்னு எழுதிக்கிற. இந்த 6ம் 2ம் கட் ஆயிரும். மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கிட்டேன்னா it is going to be 1.5 into 10 to the power minus 3 grams. சரியா? ரைட். இப்ப அடுத்ததா மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? mass of the solute which is 1.5 into 10 to the power minus 3 divided by mass of solution, இங்க நம்ம 100 ன்னு எடுத்துக்கிறோம். so 100 into 1000 divided by molar mass of chloroform. chloroform oda molar mass என்ன? CHCl3 na it will approximate be 119.5 or 120 னே கூட வெச்சுக்கோ. இப்போ இத நீ ஈக்குவேட் பண்ணா போதும், you will get the answer right away. so சீக்கிரமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். quick my dear, quickly let me know the answers right away in the comment section below. first of all 10 to the power 3 and 10 to the power minus 3 and 1000 டைரக்டா கட் ஆயிரும். மிச்சம் உனக்கு 1.5 119.5 100 இதெல்லாம் தான் இருக்கு. இத மட்டும் நீ கட் பண்ணேனா you get a very good answer. ஓகேவா? சோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். எஸ், யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். quick டக்கனா. first of all 1.5 ஐயும் 119.5 ஐயும் கட் பண்ணேனா உனக்கு என்ன ஆன்சர் வரும்? 119.5 டேபிள்ல 1.5 கட் பண்ணேனா 0.012 வர மாதிரி இருக்கும். கரெக்டா? எஸ், 0.0125 வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீ என்ன பண்ற, இந்த 100 மேல கொண்டு வந்துக்கிற. so that you will have 0.0125 into 10 to the power minus 2 or உன்னோட ஈக்குவேஷன் ஆப்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதை மாத்திக்கிட்டேனா you get 1.25 into 10 to the power minus 4. கரெக்டா? அதனால ஆப்ஷன் A is the right answer. Option A is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? see whenever you get a doubt you can openly ask me. நீ டவுட்ஸ கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீ டவுட்ஸ கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? yes, is that clear my dear? ஓகே. சோ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 62nd क्वेश्चन எடுத்துக்க போறோம். try to solve this question and let me know the right answer. so எவ்வளவு volume of 5 molarity of N2SO4 25 ml of 1m BaCl2 கூட ஆட் ஆச்சுனா உனக்கு 10 gram of BaSO4 உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எழுதிக்கோ. Na2SO4 plus BaCl2 will give you BaSO4 and 2NaCl. இதுதான் உன்னோட ஈக்குவேஷன். கரெக்டா? இங்க எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் உருவாயிருக்கு? you know 10 gram of barium sulfate is being formed. அப்ப number of moles கண்டுபிடிக்கணும்னா given mass divided by molar mass which is 10 divided by 233 divide பண்ணினா உனக்கு 0.04 அப்படிங்கிற வேல்யூ வரும். கரெக்டா? ரைட். இப்போ நீ என்ன பண்ணணும்னா number of moles of Na2SO4 needed இதத்தான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுவ? see இந்த 1 mole of Na2SO4 ல இருந்து 1 mole of BaSO4 உருவாகுது. சோடியம் குளோரைட்ல இருந்து பேரியம் சல்ஃபேட் உருவாகுது. சாரி, சோடியம் சல்ஃபேட்ல இருந்து பேரியம் சல்ஃபேட் உருவாகுது. அப்போ if 1 mole of Na2SO4 can give 1 mole of BaSO4, then obviously 0.04 barium sulfate would have been formed from 0.04 moles of Na2SO4. கரெக்டா? அப்போ 0.042 moles of Na2SO4 is equal to இதோட molarity value which is 5 into volume உனக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும், divided by 1000. ஏன் 1000 ஆல டிவைட் பண்ற? because barium chlorideோட வேல்யூ ml ல தான் இருக்கு. அப்போ obviously இங்க கிடைக்கக்கூடிய வேல்யூவும் ml ல தான் இருக்கு.
அதனால தான் டிவைடட் பை 1000 போட்டுக்கிறேன். இப்போ இத மட்டும் நீ கால்குலேட் பண்ணாவே போதும், யூ வில் கெட் த ரைட் ஆன்சர். இத கால்குலேட் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னங்கறத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சீக்கிரமா சொல்லு பாப்போம். quick my dear, I want your answers right away in the comment section. So quick இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். சீக்கிரம். See, இப்போ நான் 5 divided by 1000 எடுத்துக்கிட்டேன்னா that will give me 0.005. ஓகேவா? இதுவே 1000 அந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண பார்த்தேன்னா 0.042 into 1000 பண்ணேன்னா அப்போ எனக்கு என்ன வேல்யூ வரும்? அப்ராக்சிமேட்டா 42 வரும். ரெண்டுத்துல எது ஈஸி கால்குலேஷன் பார்த்தேன்னா 42 is my easier calculation. ஸோ அதனால 1000 இப்படிக்கா கொண்டு போயிடுறேன். 1000 இந்த சைட் கொண்டு போயிட்டேன்னா if I multiply 1000 and 0.042 I get a wholesome value of 42. கரெக்டா? இப்ப அடுத்ததா 5 நீ லைக் அந்த சைட் கொண்டு போனேன்னா it will become 42 divided by 5. கரெக்டா? அப்போ 42 divided by 5 உனக்கு என்ன வேல்யூ தரும்? 42 divided by 5 will approximately give you a value of 8.4 or 8.5. 8.4 8.5 உனக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். கரெக்டா? அந்த ஆன்சருக்கு ஈக்குவலண்டா உனக்கு எங்க ஆன்சர் இருக்குன்னு பார்த்தேன்னா you have an answer here. அதனால option A is the right answer. Okay? Is that clear டக்கனா? என்னாச்சு? திவ்யராஜ், ரம்யா, உமா மகேஸ்வரி, வித்யா சுபா, ராஜேஷ் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? Because I cannot see any one of you in the comment section. Are you guys trying to solve the question டக்கனா? நீங்க சால்வ் பண்ண பாக்குறீங்களா? Are you guys able to answer the question? இல்ல ஸ்பீடா போற மாதிரி இருந்தாலும் சொல்லு, நான் வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறேன். வெரி குட் ராஜேஷ், சால்வ் பண்ண முடியுது இல்லையா? ட்ரை டு மேட்ச் அப் வித் த ஸ்பீட். சரிங்களா? நீங்களும் என்ன மாதிரி என் கூட சேர்ந்தே ஸ்பீடா சால்வ் பண்ண பாருங்க. பிகாஸ் அப்பதான் உனக்கு எக்ஸாம் டைம்லயும் அந்த ஸ்பீடு வரும். சரியா? ரைட். ஓகே. அடுத்ததா, how many moles of oxygen gas can be produced during electrolytic decomposition of 180 grams of water? உனக்கு வாட்டரை டீகம்போஸ் பண்ணோம்னா, ரைட், யூ நோ you get 2 hydrogen gas and 1 oxygen gas. இப்போ 2 moles of H2O ல இருந்து you get 1 mole of oxygen அப்படின்னு தெரியுது. ரைட்? Yes, which means 36 gram of water will actually produce 1 mole of oxygen. இங்க என்ன கேட்டிருக்கான்? 180 gram of waterல இருந்து எவ்வளோ moles of oxygen உருவாகும்னு கேட்டிருக்கான். அப்ப ரொம்ப ஈஸி. உன்னோட 180 36 ஆல டிவைட் பண்ணு, you get 5, and so it is going to be 5 moles of oxygen. Hi Deepika, welcome on board. So yes my dear, yes, option B is the right answer. 5 mole is the absolute correct answer for this question. புரிஞ்சுச்சா? கிளியரா? Yes. அடுத்த questionக்கு போலாம், which is what volumes of dioxygen is required to complete required for complete combustion of 2 volumes of acetylene gas at NTP. Right. இப்போ first of all acetylene என்ன? C triple bond C molecule இருக்கு இல்லையா? அதைத்தான் நீ வந்துட்டு acetylene அப்படின்னு சொல்லுவ. அப்போ அந்த acetylene molecule கூட 2 volumes of acetylene கூட எத்தனை molecules of oxygen சேர்த்தேன்னா உன்னால அதை வந்துட்டு decompose பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? Right? So the equation is going to be C2H2 plus oxygen gives CO2 plus H2O. இங்க ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால, right, C2H5 இல்ல, இது C2H2. சரியா? ரைட்? இப்போ இங்க ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடுக்கும் 2 போட்டுக்கிறேன். அப்போ இங்க டோட்டலா 2 plus 1 3 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. உன்னால 3 ஆக்சிஜன் டைரக்டா இங்க எடுத்துக்க முடியாது. அதனால என்ன பண்ணிக்கிறேன், 5/2 அப்படின்னு போட்டுக்கிறேன். Which means 5/2 will approximately give me or give you the desired value. சரியா? ரைட்? இப்போ உனக்கு என்ன சொல்லியிருக்கான்,
For 1 mole of C2H5, you need 5 divided by 2 volume of oxygen. கரெக்டா? இங்க 2 volumes of acetylene க்கு எவ்வளவு oxygen வேணும் தான் கேட்டிருக்கான். Which means for 2 volumes of acetylene, 5 by 2 into 2, which is 5 moles of oxygen தேவைப்படும். And so the correct answer is going to be what? It is going to be absolutely option B. புரிஞ்சுச்சா? டே கண்ணா, நான் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கேன். பட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ அவுட். அடிக்கடி ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேளு. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாம். சரியா? எஸ். ஸோ ஆர் யூ கைஸ் கிளியர் சோ ஃபார்? ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? இல்ல கான்செப்ட்ஸ் உன்னால கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா? ஸ்பீடா போற மாதிரி இருந்தா சொல்லு பார்ப்போம். சரி, அடுத்த கான்செப்டுக்கு போலாமா? Shall we my dear? Okay. So அடுத்த question இதுதான். What quantity of copper oxide will react with 2.8 liters of hydrogen at NTP? 2.8 liters of hydrogen கூட react ஆகணும்னா எவ்வளவு quantity of copper oxide தேவைப்படும்? So first copper oxide ஓட formula is CuO plus hydrogen will give you copper and water. கரெக்டா? இப்போ உனக்கு என்ன தெரியுது? For 1 mole of copper oxide, you need 1 mole of hydrogen அப்படின்னு தெரியுது. Fine. So hydrogen வந்துட்டு gas. கரெக்டா? கரெக்டா? So hydrogen gas அப்படின்னு எடுத்துக்கிறதுனால what you can do is நீ இந்த வேல்யூவை NTP வேல்யூக்கு ரிலேட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? NTP வேல்யூக்கு ரிலேட் பண்ணி காப்பர் ஆக்சைடோட மோலார் மாஸ் கூட ரிலேட் பண்ணி ஃபைனலா இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ the concept is very easy. சரியா? உனக்கு என்ன தெரியுது? 1 mole of copper oxide is equal to 79.6 grams அப்படின்னு தெரியும். Similarly, 1 mole of hydrogen is equal to 22.4 liter அப்படின்னு தெரியும். ரைட்? இப்போ உனக்கு 2.8 liter of hydrogen எவ்வளோ காப்பர் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நீ பண்ண வேண்டிய விஷயம் 79.6, which is the standard value, divided by 22.4 liter, which is once again the standard value, into 2.8 liters, which is the given liter value. புரிஞ்சுச்சா? இப்போ இதை நீ ஈக்குவேட் பண்ணனாவே போதும். யூ ஈஸிலி கெட் த வேல்யூ ஃபார் த சேம். ஸோ குவிக்கா இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்து சொல்லி பார்ப்போம். இஸ் இட் ஆப்ஷன் ஏ, பி, சி ஆர் டி? குவிக் மை டியர். ஹாய் கிரிஷ், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். ஸோ எஸ், இந்த ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? லெட் மீ நோ த ஆன்சர் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன். சீக்கிரமா இந்த ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. நான் ஆல்ரெடி கால்குலேஷன் எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு மட்டும் சொல்லு பார்ப்போம். குவிக்கா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பார்ப்போம். ஓகே, ராஜேஷ் டி சொல்லியிருக்காரு. What about others, Rakana? What about others? Yes, try பண்ணி பார்த்துட்டு சொல்லு பார்ப்போம். சரி, இப்போ எப்படி இதை ஈஸியா கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி தரேன். இப்போ 79.6ஐயும் 22.4ஐயும் கட் பண்ணேன்னா ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா கட் பண்ணி பாரு. 22.4 டேபிள்ல உனக்கு அப்ராக்சிமேட்டா எக்ஸாக்ட் வேல்யூ வேணா அப்ராக்சிமேட்டா 3.5 கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்ததா 3.5ஐயும் 2.8ஐயும் மல்டிப்ளை பண்ணேன்னா யூ கெட் த ஆன்சர். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லு. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன்னா அப்ராக்சிமேட்டா உனக்கு 9.9 கிராம்ஸ் வரும். அண்ட் ஸோ எஸ் மை டியர், ஆப்ஷன் சி வுட் பி த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். புரிஞ்சுச்சா? எப்படி கால்குலேஷன் போடணும்னு புரிஞ்சுச்சா? ஹாய் ரஞ்சித், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். So yes, option C is the right answer. Option C is the absolute correct answer for this question. சரியா? நீ கால்குலேஷனை மட்டும் கரெக்டா போட்டேனா சூப்பரா ஆன்சர் வந்துடும். ரைட்.
அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. let me know the answer for this one my dear. குவிக்கா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். சீக்கிரமா ஆன்சர் பண்ண பாப்போம். குவிக். சீக்கிரம் டக்கண்ணா. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டியா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன நடக்குது அப்படின்னுங்கிறத புரிஞ்சுக்கோ. கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகுது ஆன் ஹீட்டிங். ஸோ கால்சியம் கார்பனேட்டை டீகம்போஸ் பண்ணனா இங்க கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னு கொஸ்டினே சொல்லியிருக்கான். ஸோ அதனால கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறேன். ஃபைன். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான்? how much volume of carbon dioxide will be obtained by thermal decomposition of 50 grams of calcium chloride. 50 grams of calcium chloride decompose பண்ணா எவ்வளவு value of carbon dioxide கிடைக்கும்னு கேட்டிருக்கான். So first, you know 1 mole of calcium chloride will give you 1 mole of CO2. 1 mole of calcium chloride is equal to molar mass of calcium chloride, which is 100 grams. Correct? Similarly, 1 mole of CO2 is none other than 22.4 liter. அப்போ 100 grams of calcium chloride 22.4 liters of carbon dioxide தந்துச்சுனா then 50 grams of calcium chloride 22.4 ஓட half liters value தான் தரும். அதனால 22.4 divided by 2 will give you 11.2 liters. புரிஞ்சுச்சா? அதனால ஆப்ஷன் B would be the right answer. ஆப்ஷன் B is the correct answer. ரஞ்சித், நீங்க கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. ஓகே, சோ எஸ். அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். குவிக் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. First statementல the mathematical approach to obtain the amount of products or reactants is called as stoichiometry ன்னு சொல்லியிருக்கான். Statement 2ல stoichiometric calculations are derived from chemical equation அப்படின்னும் சொல்லியிருக்கான். நல்லா யோசிச்சு பாரு. ஸ்டேட்மெண்ட் 1ம் கேட்க கரெக்டா தான் தோணுது, ஸ்டேட்மெண்ட் 2ம் கேட்க கரெக்டா தான் தோணுது. ரெண்டுமே they are absolutely right. அப்போ both statement 1 and statement 2 are correct is the right answer. And so option A would be the absolute correct answer for this question. Right? அடுத்ததா 2.82 grams of glucose is dissolved in 30 grams of water. The mole fraction of glucose in the solution is said to be how much அப்படின்னு கேட்டிருக்கான். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்ல பார்ப்போம். Let me know the answer right away in the comment section. Hi வசந்த் எட்வர்ட், வெல்கம் on board. இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 1 minute. So yes my dear. I hope my audio is clear. Audio clear இருக்கா? Okay, clear தான் இருக்கு. Right. இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? டக்குனு சட்டுனு மாசா கிளாஸ் ஆன்சர் பண்ண பாப்போம். Quick டக்கனா, quick. First, என்ன சொல்லியிருக்கான்? Mass of glucose is 2.82 grams னு சொல்லியிருக்கான். அதை number of molesக்கு மாத்தணும். எப்படி பண்ணுவ? Given mass by molar mass, which is 2.82 divided by 180, you will have 0.016 moles of glucose. Similarly, mass of water எவ்வளோ இங்க? Mass of water is 30 gram. அதை மோல்ஸுக்கு மாற்றணும்னா 30 divided by 18, you will have 1.67 moles. Right? இப்போ நீ mole fraction of water கண்டுபிடிக்கணும். Fine, mole fraction of water எப்படி கண்டுபிடிப்ப? 1.67 divided by, because 1.67 தான் வாட்டரோட வேல்யூ இல்லையா, அதனால 1.67 divided by 1.67 plus 0.016. 1.67ஐயும் 0.016ஐயும் ஆட் பண்ணேனா you get 1.686. கரெக்டா? அப்ப இது ரெண்டுத்தையும் கட் பண்ணேனா அப்ராக்சிமேட்டா 0.99 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, in any reaction mole fraction of solute
plus mole fraction of solvent will always be equal to 1. கரெக்டா? அப்போ இங்க வாட்டரோட வேல்யூ 0.99 சொல்லிட்டா. அப்போ குளுக்கோஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 minus 0.99, which is none other than 0.01. So glucoseோட வேல்யூ will be 0.01. புரிஞ்சுச்சா? Is that clear? மேம் இதுக்கு பருத்தி முட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாமே, டைரக்டா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் கண்டுபிடிச்சிருக்கலாமே நீ கேப்ப. பட் டைரக்டா கண்டுபிடிச்சிருந்தேன்னா கால்குலேஷன்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும். அதனால தான் இப்படி சுத்தி வளைச்சு வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். சரியா? So yes my dear, yes, option. Oops. Option A is the right answer. 0.01 is the absolute correct answer. அடுத்ததா, what is the mass percentage of oxygen in ethanol? எத்தனாலோட ஃபார்முலா என்ன? C2H5OH. இதெல்லாம் மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனை மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். டோட்டல் மாஸ் ஆஃப் எத்தனால் வந்துட்டு 2 கார்பன்கிறதுனால 24 ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 6 ஹைட்ரஜன் 6 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன் சொன்னால் 16. ஸோ டோட்டல் ஆஃப் 46 grams இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் எத்தனால். மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போ 16 டிவைடட் பை total mass of ethanol, which is 46 into 100. Multiply பண்ணி divide பண்ணி பாரு, you get the answer. Quick-ஆ இதற்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பார்ப்போம். Yes, I know it is a bit tricky, but it is not impossible. சரியா? So quick-ஆ இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பார்ப்போம். 16 46 ஆல டிவைட் பண்ணேனா என்ன கிடைக்கும்? 46 டேபிள்ல 16 வராது. அப்போ 116 எடுத்துக்கோ. 0.160 எத்தனை தடவை வரும்? மேபி 3 times or 4 times. Yes, அதனால 0.34 எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ 0.34 into 100 will give you 34%. Since நம்ம approximate வேல்யூ எடுத்ததுனால ஆப்ஷன்ல எது 34%க்கு ஈக்குவலண்டா இருக்கு? It is option D. அதனால option D is the right answer. Option D is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? Yes, is that clear? Is that clear, my dear? Okay, so அடுத்த question, இந்த ஒரு questionக்கான answer என்னங்கிறத சொல்லுங்க. Let me know the answers right away in the comment section. A solution is made by dissolving 49 grams of H2SO4 in 250 ml of water. அப்போ molarity of a solution என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். You know molarity is equal to weight of solute into 1000 divided by molecular weight of solute into volume of solution. Weight of solute இங்க கொடுத்திருக்கானா? 49 grams. Yes, 49 grams. Molecular weight என்ன? 98 into 1000 divided by volume கொடுத்திருக்கானா? 250 ml கொடுத்திருக்கான். 250. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணோம்னா 4 times. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணோம்னா 1/2 times. 2 4 கட் ஆச்சுனா 2, and so 2 molar is the right answer. Option A is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? Yes. So are you guys able to cope up with the speed, my dear? உன்னால ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி cope up பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா? If yes, you guys are on the right track. You guys are on the right track. சரியா? Clear? Okay, very good, my dear. So yes, அடுத்த chapter structure of atomக்கு போறதுக்கு முன்னாடி structure of atom இல்ல, previous year questionsக்கு போறதுக்கு முன்னாடி I'll give you guys a very short little break. ஒரு குட்டி break எடுத்துக்கோங்க. And yes, இப்பவே சொல்லிடுறேன், இது just ரொம்ப குட்டி break தான். So this is just going to be a 5 minutes break. So have it and be back by 4:30 something ஆயிடுச்சா? So yes, 5-10 minutes break. It is going to be 4:40. So 4:40க்கெல்லாம் திருப்பி வந்துரும். சரியா? Right. Please take your breaks and be back on time da kanna, because இனிதான் previous year question நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். So previous year questionum இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இதே மாதிரி இதே ஸ்பீடோட நம்ம சால்வ் பண்ணணும். So I want all of you to be present for sure. சரிங்களா? Right. So take your break and be back on time da kanna.
So are you guys back? Session start பண்ணலாமா? Shall we my dear? Because இப்பதான் நம்ம வந்து previous year questions start பண்ண போறோம். Previous year questions from these chapters. சீக்கிரமா session within the next 45 minutes or so நம்ம session cover பண்ற மாதிரி இருக்கும். So shall we start my dear? எல்லாரும் வந்துட்டீங்களா? Just give me a heads up in the comment section so that we will start the session right away. ஒரு குட்டி heads up மட்டும் comment sectionல கூட பாப்போம். Just give me a heart or something like that or hi ma'am ஏதாச்சும் ஒன்னு சொல்லு செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். quick டக்கனா சீக்கிரம். Okay, Nisharaj is always with smile. Okay, மத்தவங்க yes. Okay, Haira, wonderful dakana. Seri, now we'll start the session. Right, nama session start pannalam. Thirupi we'll start the session and try to solve a lot of questions. Seriya? And yes Rajesh, thank you so much my dear. And yes, the very first question which we are going to see from previous year question is going to be this. It is NEET 2024 la keta oru question. So try to solve this question and let me know the answer. This percentage composition empirical formula based panna question. So நீ அந்த டேபிள் காலம் போடுவே இல்லையா, அந்த டேபிள் காலம் போட்டு நீயே ஆன்சரை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்ல போற. I am not going to help you. Right? ட்ரை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். தீபிகா, ரஞ்சித், சிவதர்ஷினி, ராஜேஷ், வசந்த், செம்முவரன், நிஷா, ஹைரா, எல்லாரும் இந்த क्वेश्चन ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க பாப்போம். என்னாச்சு ஐ திங்க் இப்போ போர்டு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். So yes கண்ணா, quick. First நீ என்ன பண்ணணும்? A compound X contains 32% of A, 20% of B and remaining percentage of C ன்னு சொல்லியிருக்கா. அப்போ ABC யோட percentage value எழுதிக்கோ. atomic mass கொடுத்திருக்கான். அப்போ percentage atomic mass வச்சு டிவைட் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். Then அந்த மூணு நம்பர்ஸ்ல smallest நம்பர் வச்சு பாக்கி லைக் எல்லாத்தையுமே டிவைட் பண்ற. ஸ்மால் நம்பர்ஸ் ஒரு சிம்பிள் ரேஷியோ வரும், ரிலேட்டிவ் ரேஷியோ வரும், அதை ஹோல் நம்பர் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணேன்னா உனக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா உருவாக்கிடலாம். சரியா? சிவதர்ஷினி பி சொல்லியிருக்காங்க, ராஜேஷ் ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், இப்போ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? வாட் இஸ் ஹேப்பனிங் வித் திஸ்? ஓகே, ஸோ இப்போ யூ ஹாவ் 3 elements. உனக்கு 3 elements டோட்டலா இருக்குன்னு தெரியும், which is A, B and C. எவ்வளோ percentage of A இருக்கு? 32% of A, 20% of B and remaining percentage of C ன்னு சொல்லும்போது 32 plus 20 52% போயிருச்சுன்னா மிச்சம் எவ்வளோ percentage இருக்குடா கண்ணா? tell me quick. if 52% போயிருச்சுன்னா பாக்கி எவ்வளோ percentage இருக்கும்? 48% of C இருக்கும். கரெக்டா? அடுத்ததான் நீ என்ன பண்ண போற? இந்த வேல்யூவை, இப்போ உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வேல்யூவை நீ உன்னோட கிவன் மோலார் மாஸால டிவைட் பண்ண போற. கரெக்டா? அப்போ மோலார் மாஸ் ஆஃப் A எவ்வளோ? 64 கொடுத்திருக்கான். மோலார் மாஸ் ஆஃப் B is 40 and C is 32. கரெக்டா? டிவைட் பண்ணேனா என்ன வேல்யூ கிடைக்கும்? இங்க ஹாஃப், இங்க ஹாஃப், இங்க இட் இஸ் 3/2. இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் ஹாஃப் தான், அதை வச்சு ஹாஃப் 3/2 டிவைட் பண்ற. அப்போ ஆப்வியஸ்லி இன்டூ 2 பண்ணா போதும். இன்டூ 2 you will get 1 and 3. And so the correct answer is A, ஒரு A இருக்கும், ஒரு B இருக்கும், 3 C இருக்கும். And so ABC 3 is the right answer. Option B is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? Very good my dear. Option B is the absolute correct answer. சூப்பரா, கரெக்டா, மாசா, கிளாஸா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. So read the question nicely, read the question completely and then let me know the right answer. Also நான் சொன்ன மாதிரி இது NEET 2023ல கேட்ட கொஸ்டின். So இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் கண்ணா. Please tell me the answer right away in the comment section.
quick டக்கனா quick answer பண்ண பாப்போம். Quick, let me know the answers right away in the comment section. So இங்க என்ன சொல்லிருக்கா? The right option for the mass of carbon dioxide produced by heating 20 gram of 20% pure limestone. Okay, ஒன்ட்ட இருக்கிறது pure limestone இல்ல, அதுல 20% தான் limestone, மிச்செல்லாம் இந்த waste. சரியா? So 20 gramsல 20% of CaCO3 na, that will be கண்டிப்பா mom's grace. ஆக்சுவலா mom's grace இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு JE questions-உம் தான் கவர் பண்ணியிருந்தேன் இதே செஷன்ல. I was actually covering both NEET as well as JE based questions கண்ணா. இப்பதான் நம்ம நீட்டோட previous year question solve பண்றோம். I'll try to inculcate JE previous year question along with this PPT as well. சரியா? So இந்த செஷன்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா JE-க்கும் நீட்டுக்கும் தேவையான questions இந்த செஷன்ல இருக்கும். ரைட்? So yes, 20 gram of 20% CaCO3 தான். அதை எப்படி எழுதிக்கலாம்? 20 into 20 divided by 100 ன்னு எழுதிக்கலாம். இங்க 10 10 0 0 0 zeros போயிருச்சுன்னா பாக்கி உனக்கு 4 தான் இருக்கும், which means 4 grams of calcium carbonate. கரெக்டா? நமக்கு எல்லாருக்கும் பொதுவா என்ன தெரியும்? 100 grams of calcium carbonate, which means 1 mole of calcium carbonate will give you 1 mole of CO2. 1 mole of calcium carbonate na, for 100 grams of calcium carbonate, that will give you 44 grams of CO2. அப்ப 100 grams 44 grams of CO2 தருதுனா 1 gram of CaCO3 44 divided by 100 grams of CO2 தரும். And yes, 4 grams of CaCO3 will give 44 by 100 into 4 grams of CO2. இப்போ இத calculate பண்ணனா you will get the right answer. ஓகேவா? ஓகே mom's grace, கவலைப்படாதீங்க. நம்மளோட எல்லா நீட் செஷன்ஸ்லயுமே நீட் questions and JE questions ரெண்டுத்தையுமே நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க கவலையே பட வேணாம். சரிங்களா? ரைட்? சோ இப்போ 44ஐயும் 4ஐயும் நீ மல்டிப்ளை பண்ணேனா உனக்கு என்ன கிடைக்கும்? 44 into 4 is 176. கரெக்டா? Yes, நான் இங்க மேலே எழுதுறேன். Please try to reciprocate. 176 divided by 100. You will get 1.76. கரெக்டா? அப்போ உன்னோட கரெக்டான ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் C ஆ தான் இருக்கும். Yes, Shivadarshini, you're absolutely right. Option C is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? அடுத்த क्वेश्चनக்கு போலாம். And yes, the question is here. இது NEET 2022ல கேட்ட question and let me know the answer for the same. Right? அதே மாதிரி மாடல்ல இருக்கக்கூடிய ஒரு question தான் இதுவுமே. So யோசிச்சு எனக்கு இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Quick. What mass of 95% pure CaCO3 limestone will be required to neutralize 50 ml of 0.5 m HCl solution according to the following reaction? Reaction இங்க கொடுத்துட்டான். சரியா? ரைட்? இப்போ இங்க இருந்து உனக்கு என்ன தெரியுது? 1 mole of CaCO3 நால ரைட் 1 mole of pure CO3க்கு கிட்டத்தட்ட half mole of HCl தேவைப்படுது. 1 mole of CaCO3க்கு half mole of HCl தேவைப்படுது. கரெக்டா? ரைட்? அப்ப half mole of HClங்கிறது என்ன வேல்யூவா இருக்கும்? half into concentration, இங்க concentration 0.5 m னு சொல்லிட்டா, into 50 divided by 1000, ஏன்னா 50 ml லையா வால்யூம் லையா ml ல கொடுத்திருக்கிறதுனால divided by 1000, and this will be equal to what? இத ஃபுல்லா calculate பண்ணேனா you get a value, ஒண்ணே இல்ல molarity into volume தான் பண்ணிருக்க. சரியா? to find the number of moles. இது மொத்தமா நீ ஈக்குவேட் பண்ணேனா you get a value of 0.0125. ரைட்? இப்போ நீ percentage purity formula எடுத்துக்கணும். Percentage purity formula is equal to weight of pure substance divided by weight of impure substance. ஓகேவா? percentage purity already questionல 95% pure னு சொல்லிட்டா. அதனால percentage purityக்கு பதிலா நீ 95 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிற. ரைட்?
Next, weight of pure substance இப்பதான் calculate பண்ண, which is 0.0125, or அது நீ with respect to ml க்கு எழுதுறேனா grams க்கு எழுதுறேனா it is going to be 1.25. சரியா? 1.25 into 100 divided by weight of impure sample. இப்போ weight of impure sample தான் வேணும். அப்ப அதை இந்த சைடு எடுத்துட்டு 95 denominatorல கொண்டு வந்தேனா 1.25 into 100 divided by 95. இதற்கான ஆன்சர் என்னன்னு நீ பார்த்தேனா அழகா உனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? So quickly இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Let me know the answers right away in the comment section. 100ஐயும் 95ஐயும் கட் பண்ணேனா you guys know that you get 1.05. கரெக்ட்டா? அப்போ 1.05ஐயும் 1.25ஐயும் approximately 1.052ஐயும் 1.25ஐயும் மல்டிப்ளை பண்ணேனா உன்னோட வேல்யூ 1.32 இருக்கும். அதாவது 1.25 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால இந்த நாலு ஆப்ஷனையும் பார்க்கறேன். எங்க 1.25 விட கொஞ்சம் அதிகமான வேல்யூ இருக்குன்னு பார்க்கறேன். பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து ரிலேட்டபிளா இருக்கு. அதனால ஆப்ஷன் சி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? எஸ். சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். once again டேபிள் போட்டு கண்டுபிடிக்க வேண்டிய क्वेश्चन. சோ குவிக்கா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குவிக் மை டியர். இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு இதற்கான ஆன்சரை கண்டுபிடி. சரியா? I want you guys to try this question throughout. இத ஃபுல்லா ட்ரை பண்ணி இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கறத நீ கண்டுபிடிக்கணும். Okay, so quick my dear. ஒரே நிமிஷம். Let me set this up. இப்போ ஆன்சர் பண்ண பாப்போம். Hi Semu Varun, welcome on board Rakana. Quick இதற்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடி பாப்போம். சிவதர்ஷினி says option B. Very good சிவதர்ஷினி. மத்தவங்க உங்களோட ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லுங்க. Eleventh physics part 2 long answers unit 2. Session சீக்கிரமாவே வரும் கண்ணா. You don't have to worry. We will keep the session soon. சரிங்களா? யாழினின் சார் தான் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். So அவர் சீக்கிரமாவே செஷனை வச்சிருவாரு. Right. So the question is, an organic compound contains 78% by weight of carbon and remaining percentage of hydrogen. Right. The right option for empirical formula for this compound is. சரி. இப்போ நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கா? 78% கார்பன் இருக்கு அண்ட் ரிமைனிங் பர்சன்டேஜ் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 22% ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டிய விஷயம் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். அப்போ 78/12 வந்து 6.5. சிமிலர்லி 22/1 will be 22. இங்க பெரிய நம்பர் ஸ்மால் நம்பர் சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6.5 தான். அதை வச்சு ரெண்டு வேல்யூவையும் டிவைட் பண்ணேன்னா you get 1 and 3, which means you have 1 carbon and 3 hydrogen in the empirical formula. அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? Yes. Okay, சிவதர்ஷினி, you're right my dear. அடுத்ததா இந்த ஒரு questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Which one of the following has maximum number of atoms? இதுல யார்கிட்ட அதிகப்படியான number of atoms இருக்குங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். சரியா? For this I'll give you a trick. இங்க நாலுமே 1 gram of a substance தான். அப்போ number of atoms கண்டுபிடிக்கிறேன்னா நீ என்ன பண்ணுவ? moles into Avogadro number பண்ணுவ. number of moles gramsல இருந்து எப்படி பண்ணுவ? given mass divided by molecular mass then into Avogadro number. கரெக்டா? இப்போ இங்க given mass எல்லாத்துக்குமே 1 gram தான். Avogadro நம்பரும் எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் தான். அப்போ molar mass மட்டும்தான் மாறப்போகுது. எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகிச்சுக்கோ. if you want maximum number of atoms then molar mass denominator கம்மியா இருந்துச்சுன்னா நியூமரேட்டரோட வேல்யூ அதிகரிக்கும்.
கரெக்டா? அப்போ இங்க 4 ஆப்ஷன்ல யாருக்கு கம்மியான மோலார் மாஸ் இருக்குன்னு பார்க்க போற. யாருக்கு கம்மியான மோலார் மாஸ் இருக்கோ, லெட்ஸ் சே லித்தியம் ஹேஸ் ஸ்மாலஸ்ட் மோலார் மாஸ். அப்போ லித்தியமோட மேக்ஸிமம் லைக் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அண்ட் ஸோ பிகாஸ் டினாமினேட்டர் கம்மினா நியூமரேட்டர் அதிகமா இருக்கும். அண்ட் ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி, விச் இஸ் லித்தியம். புரிஞ்சுச்சா? Is that clear? Is that clear, my dear? இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நீ கால்குலேட்டே பண்ண வேணாம். You just have to know the basic, basic thing here. அதை நீ சப்ஸ்டியூட் பண்ணேனா அழகா உனக்கு ஆன்சர் வந்துடும். Yes, Amuda, you're absolutely right. Option C is the right answer. அடுத்த question. 1 mole of carbon atom weighs 12 gram. The number of atoms in it is equal to. உனக்கு என்ன தெரியும்? 1 mole of a substance is equal to molar mass of the substance and it is equal to Avogadro number of particles அப்படின்னு தெரியும். அப்போ 1 mole of carbon னா அங்க கண்டிப்பா 12 grams of carbon தான் இருக்கும் and கண்டிப்பா Avogadro number of particles தான் இருக்கும். Avogadro number of particles is none other than 6.023 into 10 to the power 23. Option A இல்லடா கண்ணா, please look into the power value. Option C is the right answer. புரிஞ்சுச்சா? ஐ நோ சின்ன போர்ட்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு 10 to the powers கிளியரா தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, எஸ். அடுத்ததா இன்னொரு கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் த கொஸ்டின் இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் required to produce 20 moles of ammonia through Haber's processes. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபர்ஸ் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா NH3 உருவாக்கும். இந்த ப்ராசஸை நீ பேலன்ஸ் பண்ணேனா யூ கெட் 3 ஹைட்ரஜன்ஸ் அண்ட் 2 அமோனியா. உனக்கு இங்க என்ன தெரியும்? ஃப்ரம் 1 mole ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் யூ கெட் 2 moles ஆஃப் அமோனியா அப்படின்னு உனக்கு தெரியும். கரெக்டா? யூ கெட் 2 moles ஆஃப் அமோனியா அப்படின்னு உனக்கு தெரியும். ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? 20 moles of ammonia உருவாக்கணும்னா எவ்வளோ moles of hydrogen தேவைன்னு கேட்டிருக்கான். 2 moles of ammoniaக்கு 3 moles of hydrogen தேவைனா 20 moles of ammoniaக்கு 30 moles of hydrogen தேவைப்படும். Just multiply it with 10. ஈஸியா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Twinkling stars, you are absolutely right. Option C is the absolute correct answer. Right. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். This is a question which was asked in NEET 2018. So இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கறத டக்குனு சட்டுனு மாசா கிளாஸா கமெண்ட் பண்ணுங்க. Quick my dear. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? சீக்கிரமா ஆன்சர் பண்ண பாப்போம். Let it be quick, let it be quick, let it be quick. யோசிச்சு பாரு. A mixture of 2.3 grams of formic acid, 4.5 grams of oxalic acid நீ H2SO4 கூட ரியாக்ட் பண்ண விடுற. formic acid ஓட ஃபார்முலா என்ன? HCOOH. அது ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பன் மோனாக்சைடையும் வாட்டரையும் தரும். சிமிலர்லி ஆக்சாலிக் ஆசிட் COOH அது ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஒன்ஸ் அகெயின் டிஸ்இன்டகிரேட் ஆகும். டிஸ்இன்டகிரேட் ஆச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரை தரும். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ இங்க 2.3 grams ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் அண்ட் 4.5 grams ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை அவங்களோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நீ எழுதுறேன்னா then I would say 2.3 grams of formic acid is equal to 1/20 moles of formic acid. அதே மாதிரி 4.5 grams of oxalic acidum கிட்டத்தட்ட 1/20 moles of oxalic acid க்கு ஈக்குவலண்டா இருக்கும். ரைட்? அப்போ 1 mole of formicல இருந்து 1 கார்பன் மோனாக்சைடு கிடைச்சுனா 1/20 ல இருந்து 1/20 கார்பன் மோனாக்சைடும் 1/20 கார்பன் மோனாக்சைடு பிளஸ் 1/20 கார்பன் டை ஆக்சைடும் தேவைப்படும். கரெக்டா? இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்னு நல்லா கவனிச்சு பாரு. இதை ட்ரீட் பண்ணதுமே எந்த கேசஸ்லாம் எவால்வ் ஆகுதோ அதை நம்ம KOH வழி பாஸ் பண்ண விடுறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ KOH ஓட ஒர்க் என்ன? KOH என்ன பண்ணும்?
KOH கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கும். கரெக்டா? அப்ப கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஆப்வியஸ்லி கார்பன் மோனாக்சைடு மிச்சம் இருக்கும். கரெக்டா? அப்போ இங்க ஒரு 1/20, இங்க ஒரு 1/20, டோட்டலா எவ்வளவு கார்பன் மோனாக்சைடு மிச்சம் இருக்கும்? 2/20 கார்பன் மோனாக்சைடு மிச்சம் இருக்கும். அதை நீ அதோட molecular mass which is 28 கூட மல்டிப்ளை பண்ணனா you get 110 2.8. okay, so அதனால option D is the right answer. Option D is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? any doubts so far my dear? இதுல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா you can ask, டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நீ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாம். சரியா? டவுட் இல்லல? கிளியர் தானே? எஸ், ஓகே. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்? question number 9க்கு வர போறோம். and the question number 9 is in which case is the number of molecules of water maximum? இதுல எந்த கேஸ்ல number of molecules of water வந்துட்டு அதிகம்னு கேட்டிருக்கான். சரியா? so first of all ட்ரை பண்ணி பாரு. 18 ml of water, 0.18 gram of water, 10 to the power minus 3 mole of water, 0.0024 liter of water vapor. இதை எல்லாம் நீ வந்துட்டு கன்சிடர் பண்ண போற. First of all 18 ml of water na it is equal to 18 grams of water. அப்ப 18/18 that will give you 1 mole of water. correct? Next 0.18 na obviously திருப்பி 0.18/18 போட்டேனா 0.01 mole அப்படின்னு கிடைக்கும். இங்க 10 to the power minus 3 na 0.001 mole அப்படின்னு உனக்கே தெரியும். ஃபைனலா இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிற which is given liter value divided by 22.4 which will give you 0.0001 liter. கரெக்டா? ரைட், ஐ மீன் 1 mole. சரியா? இப்போ இந்த நாலு வேல்யூஸுமே கன்சிடர் பண்ணும்போது யாரோட வேல்யூ அதிகமா இருக்கு? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ ஓட வேல்யூ தான் அதிகமா இருக்கு. அதனால the correct answer is going to be absolutely option A. புரிஞ்சுச்சா? is that clear my dear? okay, very good சிவதர்ஷினி. அடுத்தான் NEET 2017ல கேட்ட இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. yes, let me know the answer for this question my dear. let me know the answer right away in the comment section. comment sectionல இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத சொல்ல பாப்போம். சீக்கிரமா ஆன்சர் பண்ண பாப்போம். Hi Harsha, welcome on board my dear, welcome on board. So yes Dakana, இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கண்டுபிடிச்சு பாரு. Right, first என்ன சொல்லிருக்கான்? A hydrocarbon contains 85.7% of carbon and 14.3% of hydrogen சொல்லிருக்கான். If 42 milligrams of compound contains 3.01 into 10 to the power 20 molecules, இதோட molecular formula என்னன்னு சொல்லிருக்கான். லைக் என்னன்னு கேட்டிருக்கான். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ 3.01 into 10 to the power 20 moleculesல ஆர் let's say moleculesல உனக்கு வந்துட்டு 42 into 10 to the power minus 3 grams of substance இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ mass of Avogadro number of molecules என்னவா இருக்கும்? Avogadro number தான் 6.023 into 10 to the power 23. அதை எப்படி இதுல இருந்து கண்டுபிடிப்ப? first of all 23 மாத்தணும்னா into 10 to the power plus 3. கரெக்டா? அப்ப இந்த 10 to the power minus 3 போயிடும். next 3.01 6.02 மாத்தணும்னா 42 நீ 2 கூட மல்டிப்ளை பண்ணும். அப்போ 84 grams அப்படின்னு வந்துடும். if the molecular formula is 84 grams, இந்த நாலு ஆப்ஷன்ல யாருக்கு 84 grams வருது அப்படின்னு பாரு. பார்த்தேன்னா அப்ராக்சிமேட்டா C6H12 பென்சினுக்கு மட்டும்தான் 84 or 85 அப்படிங்கிற வேல்யூ வரும். and so you say that option C is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? is that clear my dear? yes. hi Varsha, welcome on board my dear. so yes, அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. let me know the answer for this one right away in the comment section. குயிக்கா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
suppose the elements. Okay, so இந்த question I think நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? எஸ், அது நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதே செஷன்ல தான் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால we will leave that and we will move on with the next question. ரைட்? ஸோ இந்த ஒரு கொஸ்டினை ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. ஹாய் வர்ஷா, வெல்கம் வெல்கம் ஆன் போர்ட் மை டியர், வெல்கம் டு த ஃபேமிலி. ஸோ குவிக்கா இதை சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். குவிக் 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 டக்கண்ணா, சீக்கிரம் சீக்கிரம். யோசி யோசி யோசிச்சு ஆன்சர் பண்ணு. டேய், திஸ் இஸ் ஆக்சுவலி அ வெரி ஈஸி கொஸ்டின் கண்ணா. நீ கொஞ்சம் ட்ரை பண்ணேனாவே உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ யோசி. அமுதா சேஸ் ஆப்ஷன் பி. ஸோ எஸ், எது கரெக்டான ஆப்ஷன் பார்த்துடலாமா? வெரி குட் அமுதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, which is a very good thing. absolutely good thing. So yes, இப்போ இந்த கொஸ்டினுக்கு போய்க்கலாம். What is the mass of a precipitate formed when 50 ml of 16.9% solution of AgNO3 is mixed with 50 ml of 5.8% of NaCl solution? First நாம என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். We know AgNO3 plus NaCl will give us AgCl. AgCl ஒரு precipitate இருக்கும் and NaNO3. இப்போ 50 ml ஓட 16.9% அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸி. 100 ml 16.9%னா 16.9 ml இருக்கும். அப்போ 16.9 grams இருக்கும். அப்போ then for 50 it should be half of 16.9, which means it is going to be 8.45 grams of AgNO3. கரெக்டா? எஸ். இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷன்ல இருந்து உனக்கு என்ன தெரியுது? If I use 1 mole of AgNO3 and 1 mole of NaCl, I get 1 mole of AgCl. கரெக்டா? ரைட். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? எஸ் எஸ். இங்க எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் AgCl கொடுத்திருக்கான்? ரைட், கொஸ்டின்ல கொடுத்தது இல்லையா? ஓகே, கொஸ்டின்ல கொடுக்கல. So we have to calculate பண்ணி பார்க்கணும். எப்படி calculate பண்ண முடியும்? Given mass, which is 8.45, divided by molecular mass of AgNO3, which is 169.8 or 9.5 வரும். சரியா? For that matter 1617 வச்சுக்கோ, எக்ஸாக்டா உனக்கு வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ இதை டிவைட் பண்ணேனா you get a value of 0.049, 0.05 கூட வச்சுக்கலாம். And yes, mass of AgCl precipitate is equal to 0.049 into the value, which is 143.5. divide, multiply panena, you get a value of 7 grams. So option B is the right answer. Amuda, you're absolutely right. Option B is the absolute correct answer. Very good. Hi Luna, welcome on board. So அடுத்ததா இந்த ஒரு questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this one right away in the comment section. Quick my dear, quick-ஆ இந்த ஒரு questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்கடா கண்ணா. We have just few more questions left. So அதனால இந்த ஒரு கொஸ்டினை மறக்காம ஆன்சர் பண்ண. I want every one of you to answer this question. சரியா? Quick my dear. Quickly let me know the right answers. So Amuda says option A.
சரி, இப்போ we'll try to solve this question. சரியா? Sorry that the video got disconnected. ஒரே நிமிஷம். ஓகே, போர்டு இப்போ கிளியரா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புறேன். போர்டு தெரியுதாடா கண்ணா? எஸ், ரைட். Okay, so first 20 grams of magnesium carbonate sample decomposes on heating to give carbon dioxide and 8 grams of magnesium oxide. இதைத்தான் சொல்லியிருக்காங்க, கரெக்டா? So magnesium carbonate ஓட formula என்ன? Can anyone tell me in the comment section? Magnesium carbonate ஓட formula என்ன? It is MgCO3. இது decompose ஆச்சுன்னா உனக்கு magnesium oxide-ஐயும் ரைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடையும் தரும். இப்போ மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் யூஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ 20 கிராம்ஸ்லையா, அப்போ 20 டிவைடட் பை 84 அப்படின்னு நீ எடுத்துக்கலாம். ஆல்சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னா 1 மோல் ஆஃப் MgCO3 இருந்து உன்னால 1 மோல் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடை உருவாக்க முடியுது அப்படின்னு தெரியுது, கரெக்டா? எஸ். ஸோ இப்போ நீ என்ன பண்ற, 1 mole of magnesium carbonate 1 mole of magnesium oxide கூட நீ ரிலேட் பண்ணணும். அதை எப்படி பண்ண முடியும்? You know the given value 20 grams is equal to 20 divided by 84. இதை 1 moleக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணா போதும், just multiply it with 40. இந்த 40 எங்க இருந்து வந்துச்சு? Can anyone tell me இந்த 40 எங்க இருந்து வந்துச்சுடா கண்ணா? டேய், மெக்னீசியம் கார்பனேட்டோட வேல்யூ போடுவேல, அப்போ உனக்கு கிடைக்கும்ல. எஸ். சிமிலர்லி 1 mole ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட், அதை நான் ஈக்குவேட் பண்ணேன்னா ஐ வுட் கெட் 200 டிவைடட் பை 21 மெக்னீசியம் ஆக்சைட். சரியா? அப்போ இதை மொத்தமா நீ ஈக்குவேட் பண்ணேன்னா யூ கெட் அ வேல்யூ ஆஃப் how much? 8 grams of magnesium oxide from this reaction. Percentage purity கண்டுபிடிக்கணும்னா it is 8 into இங்க ஏதாவது வேல்யூ கொடுத்திருக்கானா? இல்ல. So we know that the value is going to be 200 by 21. அப்ப 21 divided by 200 into 100. ஓகே, இதை ஈக்குவேட் பண்ணி பாரு. இதுவும் கட் ஆகும், இதுவும் கட் ஆகும். So 4 into 21 will absolutely give you 84%. புரிஞ்சுச்சா? So yes my dear, option C is the right answer. 84% is the absolute correct answer. Right? அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். Let me know the answer for this one my dear. C தான். அமுதா, you're absolutely right. Option C is the right answer. Yes, இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Quickly let me know the answers right away in the comment section. Yes, I'll just give you 2 more questions and rest நான் உங்களுக்கு தரேன். Along with answers you guys try to answer it. சரியா? Yes. So quick my dear, quickly let me know the answers right away in the comment section. So சீக்கிரமா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்ல பாப்போம். Hi Varun says option D. Varun option D சொல்லியிருக்காரு. Now first of all what you have to do, a mixture of gas contains hydrogen and oxygen gas in the ratio 1:4. சரி, இருந்துட்டு போட்டோம். 1:4 na hydrogen it is going to be 1/2 and for oxygen it is going to be 4/32. கரெக்ட்டா? மோலார் ரேஷியோ எடுத்தேனா இது ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 4/32 போட்டேனா how much will you get? 2 times this will be 1 carrier 1 6 times, once again 1 time 4 times. Okay va? So idu overall equate பண்ணேனா simply you can say that you get a ratio of 4:1 and so yes, option D is the right answer. புரிஞ்சுச்சா? option D 4:1 is the right answer. Right. Last question of the day. இந்த ஒரு questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this one right away in the comment section. இதுல எங்க maximum number of water molecules இருக்கும்னு சொல்ல பாப்போம். Quick my dear, quickly let me know the answers right away in the comment section.
the number of water molecules is maximum where? எங்க மேக்ஸிமமா இருக்கு? யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ண பாப்போம். Oh, why is this getting suspended? Yes, Shivadarshini option D சொல்லிருக்காங்க. Others, meanwhile, let me know your answers as well, my dear. உங்களோட ஆன்சர்ஸும் என்னங்கிறத சொல்லுங்க. First of all, 18 moles of water na the count is big, right? 18 into Avogadro number of molecules of water. Similarly, 18 molecules of water அப்படின்னா 18 molecules count a molecules தான் கொடுத்திருக்கான். Next, 1.8 gram of water na 1.8 divided by 18, 0.1 mole of water. Correct? Finally, 18 grams of water which will give you 1 mole of water. உனக்கு என்ன தெரியும் 1 மோல்ல அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அப்போ 18 மோல்ஸ்ல தான் அதிகப்படியான 18 into அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். அதனால ஆப்ஷன் A is the right answer. Option A is the absolute correct answer. அமுதா, வருண் ரெண்டு பேரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Kudos to all of you, my dear. Wonderful answers. Seriously, A தான் கரெக்ட்டான ஆன்சர். Okay? Shall we continue the questions? இன்னும் ஒரு 5 question மட்டும் பிராக்டிஸ் பண்ணலாமா? Or should we wind up? ஒரு 5 question மட்டும் practice பண்ணலாமா? Yes, shall we? So, yes dakana. அடுத்த question, இது NEET 2015ல கேட்ட question. இந்த questionக்கான answer என்னன்னு சொல்ல பாப்போம். If Avogadro number Na is changed from this to this, then எந்த value மாறும்? யோசிச்சு answer பண்ணு. சரியா? Whether the ratio of elements to each other in a compound மாறுமா? Definition of mass in units of gram மாறுமா? Mass of 1 mole of carbon மாறுமா? Or ratio of species to each other in a balance equation மாறுமா? எனக்கு தெரிஞ்ச ரேஷியோ மாறப்போறதில்ல அண்ட் ஒரு காம்பவுண்டோட ரேஷியோவும் மாறப்போறதில்ல. பிகாஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறினாலுமே கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ ஆப்வியஸ்லி தீஸ் டூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச். அப்ப எதர் பி ஆர் சி தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். So, quick, my dear. Let me know the answers right away in the comment section. How many hours you have studied in 11th, ma'am? Like 11th standard, Leah. I'm not able to understand your question, my dear. Like 11th standard பத்தி பேசுறீங்களா or நான் 11thல படிக்கும்போ எவ்வளவு hours படிச்சிருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்களா? Because I'm unable to understand the question. Right? So, கண்டிப்பா ஆப்ஷன் ஏவும் இருக்காது, ஆப்ஷன் டியும் இருக்காது, பி அண்ட் சில ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். So, obviously, definition of mass in units of gram, it is not going to change. ஏன்னா அங்க mass நீ கிராம்ஸ்ல தான் சொல்ல போற. சரியா? That will not change. But mass of 1 mole of carbon கண்டிப்பா மாறும். ஏன்னா 1 mole of carbon is equal to இவ்வளோ நாள் Avogadro number of particles சொல்லியிருக்கோம். So, Avogadro number of particles கம்மி ஆகுதுன்னா obviously the atoms present there and the quantity present there will also be less. அதனால option C is the right answer. Direct connection of Avogadro number அங்கதான் நம்மளால பார்க்க முடியுது. அதனால option C will be the right answer. Yes, next question. Quick-ஆ இந்த questionக்கான answer என்னன்னு சொல்ல பாப்போம். Yes, my dear. So, Devi Kripa, when I was studying, like நாங்க படிக்கும்போ வந்துட்டு எப்போ நீட் கிளாஸ்னு சொல்லுங்க மேம். கண்டிப்பா குமார், டெய்லி ஈவினிங் 7:30க்கு உங்களுக்கு நீட் கிளாஸஸ் ரெகுலரா வீக் டேஸ் இருக்கும். வெராஸ் வீக்கெண்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பிராக்டிஸ் வைப்போம்டாக்கன்னா. ஸோ வீக்கெண்ட் மோஸ்ட்லி 1 o'clock இருந்து உனக்கு கொஸ்டின் பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். சண்டே மட்டும் 1 o'clock இருந்து கொஸ்டின் பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். வெராஸ் வீக் டேஸ்ல, அதாவது மண்டே டு சாட்டர்டே, டெய்லி 7:30 or 6:30. Based on the timing, either 7:30 or 6:30 இருந்தே உன்னோட நீட் செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? So you can watch the sessions based on this timing, my dear.
quick இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Even if you get wrong answers, it is totally fine. நீங்க இங்க படிக்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. You are here to learn. You are here to, make sure that you become the best amongst all of us. Right? So அதனால உனக்கு ஆன்சர் தப்பா வந்தாலும் பரவாயில்லை. Just make sure that you are giving your best here so that அதனால you will ensure that you learn something from this session. சரியா? So கவலைப்படாத, ஆன்சர் தப்பானாலும் பரவாயில்லை. Just focus on the class. Right? So இப்போ என்ன சொல்லியிருக்கான், equal moles of hydrogen, oxygen and methane have been taken in a container. கண்டெய்னர்ல வால்யூம் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம்னு சொன்னதுமே உனக்கு அவகேட்ரோஸ் ஹைபோதசிஸ் ஞாபகம் வரணும். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான், ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் கேசஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ volume of gases, ratio between volume of gases, which is volume of hydrogen is to oxygen is to ammonia, is equal to number of moles of hydrogen is to oxygen is to not ammonia, methane. Right? So appo number of moles kana formula enna, given mass by molecular mass. Given mass unak theriyadu, so m nu vechikko. Molecular mass of hydrogen is 2, as a molecule is 2, oxygen is 32 and methane it is 16. இப்போ m மூணுமே சேம், அதனால கட் டவுன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண பார்க்குறேன். 32 is the biggest number. அப்போ எல்சிஎம் எடுத்தேன்னா you get 32 by 2 is to 1 by 32 is to 16, 32 by 16. கரெக்டா? 32 by 16 or 32 வராதுன்னு நினைக்கிறேன். It would be 4 by 16, right? அப்போ 4 by 32, 32, 32, 32. இந்த 32 எல்லாம் கட் ஆயிரும். And balance யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன்னா, you will have 16:1:2. சரியா? So 16:1:2 is the absolute right answer. Okay? So குமார், இவ்வளோ நாளா கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன் மேம், இனிமே என்னால படிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் குமார், உங்களால முடியும். You can do it for sure. So கவலைப்படாதீங்க, டெய்லி ரெகுலரா கிளாஸுக்கு வாங்க. You will get a very good mark and I am giving you guarantee for that. சரியா? ரெகுலரா நீங்க கிளாஸுக்கு வந்து டெய்லி நான் சொல்ற மாதிரி क्वेश्चंस எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நீங்க ஹோம்வொர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, ரெகுலரா கிளாஸுக்கு வந்தீங்கன்னா for sure நீட்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். 170 plus or even 180 in chemistry எடுக்க முடியும். சரியா? So yes my dear, option C is the right answer. வருண், அமுதா, சிவதர்ஷினி மூணு பேரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட் மை டியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஸ்டாக்கியோமெட்ரி பேஸ் பண்ண கொஸ்டின். And yes, NEET 14 கேட்ட question. So quickly let me know the answers right away in the comment section. Hi Naveen, welcome on board. Welcome my dear. So quick dakana, இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னவா இருக்கும்ங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். சரி, we will do one thing. சரியா? இந்த கொஸ்டினை நீ இப்ப சால்வ் பண்ணாத. Please take a screenshot of question number 18. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. எஸ், எடுத்துட்டியா? ஓகே. அடுத்ததா question number 19, இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. quick, take a screenshot my dear. Take a screenshot. Screenshot எடுத்துட்டல? Yes. Okay. And finally, take a screenshot of this question as well, question number 20. Okay. So question number 18, 19, 20, இது மூணுமே உன்னோட homework question. இந்த மூணு questionையும் சால்வ் பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். So last classல I have seen that so many of you last sessionல நிறைய பேர் வந்துட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. I would like to congratulate all of them. So first ஆன்சர் பண்ணது நம்மளோட சிவதர்ஷினி. Very good Shivadashini. N square was the right answer for last question which was asked in last class. Followed by RP Gayu, Anushka, Rekha Malli, Munna, Yuvaraj. எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். Kudos to all of you who have answered the last homework. அதே மாதிரி இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த மூணு ஹோம்வொர்க் சம்ஸையும் நீங்க கண்டிப்பா முடிக்கணும்.
சோ எல்லாரும் சிவதர்ஷினி, குமார், அமுதா, வருண், செம்மு, நவீன் எல்லாரும் இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்க. 18, 19 and 20 முடிச்சு அதற்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா அப்படிங்கறத நம்மளோட மெயின் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடணும். சரியா? திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் த டே. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல யாரெல்லாம் ஹோம்ஒர்க் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். கரெக்டான ஆன்சர்ஸையும் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, எஸ் மை டியர். சோ செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி இப்போ முடிஞ்சிருக்கும், தாம்பரம் பெரம்பூர்ல இருக்கக்கூடிய நீட் கவுன்சிலிங்ஸ் முடிஞ்சிருக்கும். பட் நம்மளோட எக்ஸ்பர்ட் நீட் கவுன்சிலிங் எவ்ரிடே நம்மளோட வேதாந்தா ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. லைக் ஃப்ரம் ஈவினிங் 4 o'clock to 8 o'clock நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு அந்த ஜென்ரல் எக்ஸ்பர்ட் கோச்சிங்கை வந்து கவுன்சிலிங்கை வந்து நீங்க ஃப்ரீயா அட்டென்ட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ வேதாந்தோல தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே டாப் ஆல் இண்டியா ரேங்கர்ஸ் இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் டாப் ரேங்கர்ஸ். இது இல்லாம கவர்மெண்ட் காலேஜுக்கு போறவங்க எக்கச்சக்கமான பேர் வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இருந்து இருக்காங்க. சரிங்களா? சோ அந்த ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ யாராவது ஆஃப்லைன் சென்டர்ல போய் படிக்கணும், கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்கன்னா யூ கேன் செக் வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ். ஏன்னா இந்த லேர்னிங் சென்டர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோ சென்னையில மட்டுமே அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், மோஸ்ட்லி ஆல் த ரீஜன்ஸ் ஆஃப் சென்னை இஸ் பீங் கவர்ட். ரைட்? அது இல்லாம மதுரையில ஒண்ணு, திருச்சியில ஒண்ணு, கோயம்புத்தூர்ல ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளோட வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சோ உங்களுக்கு எந்த ஆஃப்லைன் சென்டர் பக்கத்துல இருக்கோ அந்த சென்டர்ல எய்தர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 8 to 10 கோர்சஸ் ஆர் நீட் கோர்சஸ் ஆர் ஜேஇ கோர்சஸ் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியா கோர்ஸ், ரிப்பீட்டர்ஸ்க்கு தனியா கோர்ஸ்னு சொல்லி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. ஆல்சோ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் இருக்கு. ஆஃபர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். அண்ட் வை வேதாந்து? ஏன் வேதாந்துவை நீ சூஸ் பண்ணணும்னா இந்தியாவில் உள்ள டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு வேதாந்துல டீச் பண்ணுவாங்க. டெடிகேட்டடான மென்டர்ஸ். நீங்க எப்படி படிக்கிறீங்க, படிக்கலையா இல்லையா, ஆர் படிக்கிறதுல எங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. 3-way டவுட் சப்போர்ட் to clarify all the doubts even for introverts. ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸ் நிறைய பேர், நானே ஸ்கூல் படிக்கும்போது நானுமே ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்தேன். சரியா? எனக்கு டீச்சர்ஸ்ட வந்து டவுட் கேட்கணும்னா மட்டும் என்னமோ மனசுல ஒரு குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டா நீங்க இருந்தீங்கன்னா then this 3-way doubt support is absolutely for you. நீங்க உங்க டவுட்டை வந்து கேட்டு தெளிவுபடுத்தி கிளாரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மீடியம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர் than that இதை தாண்டி ஹைடெக் கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய 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 டெக்கி கேட்ஜெட்ஸ் வந்துட்டு உங்களுக்காக கிளாஸஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா உன்னோட கிளாஸ் என்ஜாயபிளா கொண்டு போறதுக்காகவும், பிகாஸ் நீ என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்த படிச்சேன்னா ரொம்ப நாள் உன்னால அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா, அந்த ஒரு ப்ராசஸ்க்காகவும் இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் எஸ், ஃபைனலா யாருக்காச்சும் பெருசா மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல மேம், பெருசா எனக்கு நீங்க சொல்லி தரதை வச்சு பெருசா ரேங்க் இம்ப்ரூவ்மெண்டே தெரியல மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100% ஃபீ ரிஃபண்டுமே வேதாந்து தரப்புல இருந்து தரப்படும். ஸோ எஸ் 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 மை டியர், சீட் சீக்கிரமா ஃபில் ஆயிட்டு இருக்கு. மேபி இந்த மந்த் வரைக்கும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் ஆஃப்லைன் சென்டர்ல போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் வேதாந்து ஃபார் ஷூர். அண்ட் ரிப்பீட்டரா இருந்தேன்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு எல்லாம் இது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் டு ஹியர். ரிப்பீட்டர்ஸ்க்கு IVSAT அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கு. இது ஒரு பேசிக் எக்ஸாம் மாதிரி தான். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வழி உன்னால பேஸ்ட் ஆன் யோர் மார்க்ஸ் இன் IVSAT உன்னோட நீட் ப்ரோக்ராம்ல 90% வரைக்கும் உன்னால ஸ்காலர்ஷிப் வாங்கிக்க முடியும். இதற்கான டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு, அந்த சென்டரோட அட்ரஸ் என்ன, அந்த சென்டரோட டீடைல்ஸ் என்ன, எக்ஸ்பர்ட் நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுமா அதற்கான லிங்க் என்ன, பிளஸ் வேதாந்துல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதை எப்படியெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின கம்ப்ளீட் டேட்டா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீ ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கு போறேன்னா ஒரு சில கோர்சஸ்ல வந்துட்டு 20,000, 30,000, 10,000 ஆஃபரும் இருக்கு. ஸோ அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யாராவது அப்படி ஜாயின் பண்ற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னா 5 ways this offers, இந்த ஆஃபர்ஸ் வழி நீ ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? எஸ் மை டியர். வருண், என்ன ஹெல்ப் மை டியர், என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் கேளுங்க. we will for sure do that. என்ன டவுட் ராக்கண்ணா? ஹாய் சக்தி, வெல்கம் ஆன் போர்ட்.
So yes, question number 18, 19 and 20 நம்ம ஹோம்வொர்க்கா கொடுத்திருக்கோம். மறக்காம ஹோம்வொர்க்கா முடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. சரிங்களா? Yes. Varun, என்ன டவுட் கண்ணா? What is your doubt, my dear? Please let me know. Okay, I think Varun is off. சரி, Varun, if you are watching this video later on, உங்களோட டவுட் ஆர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத மெயின் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணி தரேன். சரிங்களா? So yes my dear, yes, that's it for the day. நாளைக்கு திருப்பி இன்னொரு செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் உங்க பிரமிளா மேம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So I'll meet you in the next session. Until then, this is Premila ma'am signing off. Tada, bye bye, take care and have a great day.